கிருபையின் காலம் முடியும் நேரம் வந்தது. நித்திரையே நின்று நீயும் விழித்தெழு. கிருபையின் காலம் முடியும் நேரம் வந்தது. நித்திரையே நின்று நீயும் விழித்தெழு. தாமதிக்க நேரமில்லை. கிருபையின் காலம் முடியும் நேரம் வந்தது. நித்திரையே நின்று நீயும் விழித்தெழு. எண்ணங்களில் சிந்தைகளில் செய்திடும் பாவங்கள் கூடாதே. சோம்பலிலும் கவலையிலும் மூழ்கிடும் அபாயம் கூடாதே. எண்ணங்களில் சிந்தைகளில் செய்திடும் பாவங்கள் கூடாது. சோம்பலிலும் கவலையிலும் மூழ்கிடும் அபாயம் கூடாதே. தாமதிக்க நேரமில்லை. கிருபையின் காலம் முடியும் நேரம் வந்தது. நித்திரையே நின்று நீயும் விழித்தெழு. சந்தேகங்கள் வீண்வாதங்கள் என்னாலும் உன் வாழ்வில் கூடாதே. பொய் வாழ்க்கைகள் மாய்மாலங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூடாதே. சந்தேகங்கள் வீண்வாதங்கள் என்னாலும் உன் வாழ்வில் கூடாதே. பொய் வாழ்க்கைகள் மாய்மாலங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூடாதே. தாமதிக்க நேரமில்லை. கிருபையின் காலம் முடியும் நேரம் வந்தது. நித்திரையே நின்று நீயும் விழித்தெழு. கிருபையின் காலம் முடியும் நேரம் வந்தது. நித்திரையே நின்று நீயும் விழித்தெழு. நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு இடத்தை ஆண்டவர் விசேஷமாக ஆயத்தம் பண்ணத்தக்கதாக நான் ஜெபத்தோடு
இந்த பிரசங்கத்தை நான் துவங்குகிறேன். நாளைய ஒரு பிரசங்கத்தை பற்றி ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். மற்ற உலகங்களுக்கு நாம் போக போகிறோம், பரலோகத்துக்கும் போக போகிறோம். அது எப்படி ஒரு விசேஷமான ஒரு சொற்பொழிவு. ஆகவே நீங்கள் இதை தவறவிடாமல் வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தோடு நீங்கள் வரும்படி அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். 6000 வருஷ காலமாக இந்த உலகம் ஒரே சீரான நிலைமையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அநேகருக்கு அதுல எந்த விதமான மாறுதலும் ஏற்படும் என்று எதிர்பார்க்கிறதில்லை. பிரசங்கியினுடைய புத்தகத்தில் சாலமோன் ஞானி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பிரசங்கியின் புத்தகம், பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 791 பக்கம், 791 பக்கம், பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும், சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. இதை சாலமோன் ஞானி விசேஷமாக எழுதுகிறார். அப்படியானால் இந்த உலகம் ஒரே மாதிரி போய் கொண்டிருக்கிறது, எந்த விதமான ஒரு மாறுதலும் இல்லை என்று அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் திருமறை அப்படி நினைக்கிறதில்லை. 6000 வருஷ காலமாக ஒரே ஒரு சமயத்தில் ஒரு பெரிய பிரளயம் வந்து இந்த உலகத்தை அழித்தது. அதற்கு பிற்பாடு ஏறக்குறைய 4500 வருஷ காலமாக எந்த மாறுதலும் இல்லாமல் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை குறித்து எழுதும் போது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3வது அதிகாரத்திலே அதை குறித்து வாசிக்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார். 324வது பக்கம், புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 324, 2 பேதுரு 3:4 வாசிக்கிறேன். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பி தோற்று முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்வார்கள். அப்படியானால் சிருஷ்டிப்பு முதல் சகலமும் இருந்த வண்ணமாகவே இருக்கிறது, எந்த விதமான மாறுதலும் தேர்தலும் இல்லை. இதை கடைசி காலத்தில் விசேஷமாக மக்கள் சொல்லுகிறார்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதை குறித்து அந்த பக்தன் தன்னுடைய புத்தகத்தில் என்ன எழுதுகிறார்? 320வது பக்கத்தை திருப்பிக் கொடுங்கள். 320, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 4:7, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உழவலாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உழவலாயிருங்கள். இங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகவே இன்றைக்கு முடிவு சமீபத்திருக்கிறது என்ற ஒரு கொள்கை வேதத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வரப்போகிறார், உலகத்தின் முடிவு இருக்க போகிறது என்று எத்தனையோ வருஷ காலம் மக்கள் நினைக்கிறார்கள், பேசி வருகிறார்கள். ஏன் அந்த முடிவு வருவதில்லை? ஆண்டவருடைய வருகை பேசி வருகிற தேவனுடைய பிள்ளைகள், அந்த வருகைக்கு முன்னே ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த வருகைக்கு முன்னாலே நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நடந்து விட்டால்தான் அவருடைய வருகை இருக்கும் என்பதை பற்றி நாம் நினைப்பதில்லை, சொல்லுவதும் இல்லை. ஆண்டவர் வருகிறார் வருகிறார் என்று சொல்லுகிறார்களே, இன்னும் வர காணோமே என்று நாம் சொல்லுகிறோமே தவிர, ஆண்டவர் வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது, உலகத்தினுடைய முடிவு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த ஆண்டவருடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் முன்னாலே என்னென்ன நடக்கும் என்பதையும் வேதம் சொல்லுகிறது. அதை நாம் அநேகமாக சொல்ல மறந்து விடுகிறோம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய முடிவு வருகிறது என்று சொன்னவர், அந்த உலகத்தினுடைய முடிவுக்கு முன்னதாக என்ன நடக்கும் என்பதை குறித்து அங்கு வேதத்திலே வாசித்திருக்கிறோம். நான் இங்க 2 தாள்களை வைத்திருக்கிறேன். இதுல பெரியவர்கள் இந்த உலகத்தினுடைய முடிவை பற்றி பேசியிருக்கிறார்கள். விஞ்ஞானிகள், பெரிய ஆட்கள் பேசியிருக்கிறதை நான் வாசிக்க விரும்புகிறேன். டாரதி தாம்சன் என்று சொல்லப்பட்ட ஒரு விஞ்ஞானி, அந்த விஞ்ஞானி இந்த உலகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து என்ன எழுதியிருக்கிறார்? The scientist rush about warning that it is quite possible that the world may come to an end. அந்த விஞ்ஞானி என்ன எழுதுகிறார்? இந்த உலகம் சீக்கிரமாக முடிவுக்கு வரும் என்பது நம்பக்கூடியதாக இருக்கிறது என்று உலகமெங்கும் சென்று அவர்கள் பிரசாரம் செய்கிறார்கள் என்று அவர் எழுதியிருக்கிறார். டாக்டர் ஹெரால்ட் சி ஹரே என்று சொல்லப்பட்ட அட்டாமிக் பாம் சயின்டிஸ்ட், அட்டாமிக் பாம்பை உண்டு பண்ணின அவர்களில் ஒருவர் எழுதுகிறார், I am the apostle of doom. I am a frightened man and I wish to be frightened.
அவர் எழுதுகிறார், அழிவின் அப்போஸ்தலனாக நான் இருக்கிறேன். நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது நான் அதிகமாக பயந்து போனவனாக இருக்கிறேன், பயப்படுகிறேன் என்று அவர் எழுதுகிறார். ராபர்ட் ஹெச்சிங், யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ, அதை சேர்ந்த அந்த ப்ரொஃபசர் எழுதுகிறார், இட் இஸ் டூ லேட், பெர்ஹாப்ஸ் நத்திங் கேன் சேவ் அஸ், த ஹேண்ட் ரைட்டிங் இஸ் வெரி கிளியர், இஃப் விதின் 5 years anything is not solved, there is very little time remaining. இன்னும் 5 வருஷத்திற்குள்ளாக ஏதாவது ஒரு காரியம் நடக்காவிட்டால், பிரச்சனை தீர்க்கும்படி நடக்காவிட்டால், இந்த உலகம் சீக்கிரமாக முடிந்துவிடும் என்பதை நான் நம்புகிறேன் என்று அவர் எழுதியிருக்கிறார். பிரசிடென்ட் ட்ரூமன், அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி, நியூயார்க் டைம்ஸ்ல அவர் எழுதுகிறார், God would be out home for the greatest age in history. World is going to pieces. There is distress in nations but no way out. அவர் எழுதுகிறார், நல்ல பொற்காலம் இந்த உலகத்தில் வரும் என்ற அந்த நம்பிக்கை போய்விட்டது. இந்த உலகம் இன்றைக்கு துண்டுகளாக சிதறிக் கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்தில் ஏராளமான கஷ்டங்கள் இருக்கின்றன. அந்த கஷ்டங்களுக்கு ஒரு விடிவில்லை என்று அவர் எழுதுகிறார். டாக்டர் ராபர்ட் கார்டன் ஸ்ப்ரவுட் என்று சொல்லப்பட்டவர் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ். The world is running out, man has devised his end. இந்த உலகமானது சீக்கிரமாக முடிய போகிறது, மனிதனே இந்த உலக முடிவுக்கு அங்கு கருவியை தேடிக்கொண்டான் என்று அவர் எழுதுகிறார். மிஸ்டர் நாயஸ் என்று சொல்லப்பட்டவர் சாட்டர்டே ஈவினிங் போஸ்ட் அந்த புத்தகத்தில் எழுதும்போது, we are in the age of abscess, இந்த உலகத்தின் கடைசி காலத்திலே நாம் வசிக்கிறோம் என்று அவர் எழுதுகிறார். போப் ஜான் 23rd 23வது பாப்பரசர் ஜான் என்பவர் எழுதும்போது, அங்கு கார்டினல் ஸ்பெல்மேன் என்பவரிடத்துல தன்னுடைய ஜனங்கள் இந்த உலகத்தின் அழிவின் முடிவிலே ஆண்டவர் சொல்லுகிற அந்த அடையாளங்களை அதிகமாக படிக்குமாறு அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியே நான் வாசித்து கொண்டு போவேன். என்னால் இந்த உலகத்தின் மக்கள், விஞ்ஞானிகள், அறிவாளிகள், பெரியவர்கள் இந்த உலக முடிவு சீக்கிரமாக வரும் என்பதை குறித்து ரொம்ப திட்டவட்டமாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை இதை குறித்து நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நான் சற்று உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சொன்னாரே, அப்படியானால் இந்த உலக முடிவை பற்றி என்ன சொன்னார் என்பதை இந்த வேத புத்தகத்தில் 3 விசேஷமான அதிகாரங்களிலே பார்க்கிறோம். 3 அதிகாரங்கள் மட்டுமல்ல, அநேக இடங்களிலே இவைகள் சிதறி கிடக்கின்றன. என்றாலும் விசேஷமாக ஆண்டவரே தன்னுடைய வாயை திறந்து சொன்ன அந்த 3 அதிகாரங்கள், ஒன்று மத்தேயு 24ஆம் அதிகாரம், இன்னொன்று லூக்கா 21ஆம் அதிகாரம், அடுத்தது மார்க் 13ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரங்களிலே ஆண்டவர் தானே வாயை திறந்து இந்த உலகத்தினுடைய முடிவை பற்றி பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்தின் முடிவை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது ஒரு விசேஷமான அந்த காரியங்களை குறித்து அங்கு பேசுகிறார். இந்த உலகத்தின் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும், இந்த உலகத்தின் முடிவு எப்பொழுது வரும் என்பதை குறித்து அவர் வெகு திட்டவட்டமாக பேசுகிறார். 116வது பக்கம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். 25, சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். ஆண்டவருடைய வருகைக்கு முன்னதாக அடையாளங்கள் தோன்றும். 10 விதமான அடையாளங்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே சொல்லி போயிருக்கிறார். நான் விசேஷ விதமாக ஒரு அதிகாரத்தை நான் மையமாக வைத்து இந்த பிரசங்கத்தை செய்ய நினைக்கிறேன். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 37வது பக்கம். 37வது பக்கத்திற்கு ஒரு குறிப்பு வைத்துக் கொள்ளுங்கள். அதை திரும்ப திரும்ப நாம் திருப்ப வேண்டியதாக இருக்கும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல அங்கு ஆண்டவர் தேவாலயத்தை விட்டு ஒலிவ மலைக்கு போகிறார். அந்த ஒலிவ மலை போகும்போது அந்த சீஷர்கள் அந்த தேவாலயத்தினுடைய கட்டடங்களை காட்டி, ஆண்டவரிடத்திலே காட்டி, அவரிடத்திலே இவ்வளவு பெரிய தேவாலயம், பிரம்மாண்டமான தேவாலயம், அழகாக கட்டப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் அதை பற்றி பெருமையாக சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 24ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொன்னார். உடனே சீஷர்களுக்கு அதிர்ச்சி உண்டாயிற்று, ஆச்சரியப்பட்டார்கள். அந்த யூதர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால்,
அந்த எருசலேம் தேவாலயம் கடவுளுடைய தேவாலயம், அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு ஏதாவது நேருமானால், அழிவு நேருமானால், அல்லது அந்த தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிற அந்த எருசலேம் பட்டணத்திற்கு ஏதாவது அழிவு நேருமானால் இந்த உலகமே முடிந்துவிடும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் எண்ணினார்கள். ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கும் போது சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்படியானால் உலக முடிவு, ஆண்டவருடைய வருகை, எருசலேம் தேவாலயத்தினுடைய அழிவு, இந்த மூன்றையும் ஒன்றாக இணைத்து அவர்கள் கேட்கிறார்கள். இதற்கு அடையாளங்கள் என்ன? கிறிஸ்துவுக்கு பின்பு 66வது ஆண்டில ஒரு பெரிய ரோம சைனியம் எருசலேம் நகரத்தை முற்றுகை போட்டது. முற்றுகை போட்டு சில மாதங்கள் கழித்து அந்த சைனியம் போய்விட்டது. திரும்ப 70வது ஆண்டிலே அந்த சைனியம் அந்த நகரத்தை முற்றுகையிட்டது. டைட்டஸ் என்று சொல்லப்பட்ட அந்த எம்பரருடைய மகன் அங்கு சேனாதிபதியாக இருந்து அந்த படைகளை நடத்தினார். அந்த எருசலேம் பட்டணத்தை சுற்றி முற்றுகை போட்டு அந்த பட்டணத்தை முழுவதுமாக அவர்கள் அழித்து விட்டார்கள். அந்த எருசலேம் தேவாலயத்தை கூட ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி அவர்கள் அழித்து விட்டார்கள். ஆண்டவர் சொன்ன அந்த தீர்க்கதரிசனமானது திட்டவட்டமாக நிறைவேறிற்று. அப்படியானால் எருசலேம் தேவாலயம் அழிவுக்கு ஆண்டவர் இந்த உலகத்தின் அழிவுக்கு முன்னோடியாக வைத்திருக்கிறார். அந்த எருசலேம் தேவாலயம் அழிந்தபடியே இந்த உலகத்தின் முடிவு இருக்கும், அழிவு இருக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் திட்டவட்டமாக சொன்னார். ஆகவே இதற்கு அடையாளங்கள் சொல்லியிருக்கிறார். அடையாளங்கள் என்ன? 24ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். அப்படியானால் அது எப்பொழுது நடக்கும், எந்த தேதி, எந்த மாதம், எந்த வருடம், அது ஆண்டவர் ஒருவருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. என்றாலும் ஆண்டவர் இந்த உலக அழிவுக்கு முன்னதாக மக்கள் எச்சரிப்படைந்து அந்த உலக அழிவினை எதிர்நோக்கி அதற்கு தப்புவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அநேக அடையாளங்களை அங்கே கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளங்களை நாம் சற்று சிந்திக்கபடி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, உங்களுடைய வேத புத்தகத்தை விரித்து உங்களுடைய சத்தியத்துக்காக காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக எங்களிடத்திலே நீர் இந்த நாளில் விசேஷமாக பேச வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். வேதத்தை எடுப்பதற்கும் அதை எடுத்து சொல்வதற்கும் எனக்கு தகுதியில்லை என்று நீர் அறிவே தகப்பனே. ஆவியானவர் தானே இந்த வேத வசனங்களை பேச வேண்டும் என்றும் தம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே தேவ ஆவியானவர் அசைவாடி இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளபடியான ஒரு கிருபையை ஆண்டவர் தந்துள்ள வேண்டும் என்றும் நம்முடைய சத்தத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய இதயத்திலே நீர் துணிக்க பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் பரம்பிதாவே, ஆமென். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், 4வது வசனம், அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த உலகத்தின் முடிவிலே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஏராளமான வஞ்சனைகள் இந்த உலகத்தில் வரும். அதை பற்றி நான் பின்னாலே உங்களுக்கு பேசுகிறேன். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்படியானால் முதல் துவக்கமாக, முதல் கட்டமாக ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் அநேகர் வந்து தாங்கள் கிறிஸ்து என்று சொல்லி, தாங்கள் தீர்க்கதரிசி என்று சொல்லி, தாங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். எப்படி வஞ்சிப்பார்கள் என்று 24வது வசனத்திலே வாசிக்கிறோம். எப்படி வஞ்சிப்பார்கள் என்று 24வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அடையாளங்களும் அற்புதங்களும் இந்த உலகத்தில் ஏராளமாக நடக்கும். ஆண்டவர் வருகைக்கு முன்னதாக இந்த உலகத்தின் எல்லா இடங்களிலும் பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். ஆனால் அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் பொதுவாக அநேகமாக கள்ள இடத்திலிருந்து, ஆண்டவருக்கு விரோதமான ஒரு இடத்திலிருந்து வரும். ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தால் என்ன? ஆண்டவருடைய நாமத்தை தரித்துக் கொண்டு, ஆண்டவருடைய வேதத்தை கையில் வைத்துக் கொண்டு, ஆண்டவரை பற்றி பிரசங்கம் பண்ணிக்கொண்டு, ஆனாலும் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகள் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துகள், கள்ள அப்போஸ்தலர்கள், இவர்கள் மூலமாக நடைபெறும்.
இதை குறித்து நான் பின்னாலே நான் சொல்ல விரும்புகிறேன். என்றாலும் இன்றைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும், எந்த மார்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஏராளமான அற்புதங்கள் நடக்கின்றன. எல்லா மார்க்கங்களிலுமே அற்புதங்கள் ஏராளமாக இந்த காலத்தில் நடக்கிறது. அந்த அற்புதங்களின் மூலமாக இந்த காலத்தில் அங்கு ஒரு பெரிய வஞ்சனை நடக்கிறது என்று அங்கே சொல்லுகிறேன். அதை பற்றி பின்னாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தபடியாக நான் பார்க்கும்போது யுத்தங்களையும் செயல்களையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. யுத்தங்களின் செய்திகளும் இந்த உலக தோற்றத்தில் முன்னே இருந்தே, இந்த உலகம் தோன்றின பிற்பாடு அந்த காலத்திலிருந்தே இதுவரைக்கும் யுத்தங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஒவ்வொரு நாடும் அடுத்த நாடோடு சண்டை போட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. அந்த காலத்திலே பெரிய வல்லரசுகள் வருவதற்கு முன்னதாக நகர அரசுகள், சிட்டி ஸ்டேட்ஸ் இருந்தது. அவைகளும் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தன. இங்கு சேர சோழ பாண்டியர்கள் தமிழ்நாட்டில் இருந்தார்கள். அவர்களும் பல்லவர்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் சண்டை போட்டுக் கொண்டேதான் இருந்தார்கள். ஆகவே சண்டை என்பது இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு அடையாளம் அல்ல. அடுத்த வசனத்திலே வாசங்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். அப்படின்னா இங்க ஆண்டவர் அந்த சண்டையை பற்றி விளக்கம் சொல்லும் போது, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், அது ஆங்கிலத்திலே நேஷன்ஸ் ஷேர் ரைஸ் அகேன்ஸ்ட் நேஷன்ஸ். அப்படியானால் அநேக நாடுகளுக்கு விரோதமாக எழும்பும். இது எதை குறிக்கிறது என்றால் உலக யுத்தத்தை குறிக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்கு முன்னதாக அநேக நாடுகள் ஒன்றோடொன்று சண்டை போடும் என்று சொல்லும்போது நேஷன்ஸ் அங்கு உலக யுத்தத்தை குறிக்கிறது. ஏராளமான நாடுகள் ஒன்றாக சேர்ந்து சண்டை போடுகிற அந்த உலக யுத்தத்தை குறிக்கிறது ஆக இருக்கிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த உலக யுத்தங்கள் ஆயத்ததாக வந்தது. அநேக உலக யுத்தங்கள் நடக்கும் என்பதை குறித்து திருமறை அங்கு பேசுகிறது. முதலாவது மகா யுத்தத்திலே அங்கு 60 மில்லியன் 6 கோடி மக்கள் சண்டையிட்டார்கள். அதில் 1 கோடி மக்கள் இறந்து போனார்கள், 2 கோடி மக்கள் காயப்பட்டார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். இந்த அல்மினா புக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் என்ற அந்த புத்தகத்திலே இது எழுதப்பட்டிருக்கிறது. 20,000 கோடி ரூபாய் இந்த யுத்தத்திற்கு செலவு செய்தார்கள். 20,000 கோடி ரூபாய். 20 வருஷத்திற்கு அப்புறமாக 1939ஆம் ஆண்டிலே திரும்பவும் இந்த 2வது மகா யுத்தம் வந்தது. அந்த 2வது மகா யுத்தத்திலே முதல் மகா யுத்தத்தை போல 8 மடங்கு அழிவு அங்கே ஏற்பட்டது. பொதுப்படையாக 8 மடங்கு அழிவு ஏற்பட்டது. இதை பற்றி அங்கு வாசிக்கும் போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏராளமான பேர், 2 கோடி பேர் மாண்டு போனார்கள் என்று அங்கு பார்க்கிறோம். எத்தனையோ விதமான துயரங்களும் துன்பங்களும் அங்கே இருந்தது என்பதை குறித்து இங்கே 2வது உலக மகா யுத்தத்தை பற்றி நாம் ஏராளமாக வாசிக்கிறோம். 8 மடங்கு அதிகமான அழிவு அப்பொழுது வந்தது. இவர்களை பற்றி நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இவர்களை பற்றி விவரித்து சொல்வதற்கு எனக்கு நேரமில்லை, உங்களுக்கு தெரியும். இப்பொழுது உலகமானது 3வது உலக மகா யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திருமறையில இந்த 3வது உலக மகா யுத்தம் எங்கே நடக்கும், யார் யாருக்கு நடக்கும் என்ற செய்தி எல்லாம் இங்கே இருக்கிறது. அது இன்னொரு புத்தகத்திலே உங்கள் மத்தியிலே நான் வைக்க நான் விரும்புகிறேன். அப்படியானால் இந்த யுத்தங்கள் ஏராளமாக நடந்து கொண்டிருந்தாலும் ஜாதிகளுக்கு விரோதமாக ஜாதி, ஜனங்களுக்கு விரோதமாக ஜனம். இப்பொழுது இந்த யுத்தங்களை அடுத்து நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், ஜாதிகளுக்கு விரோதமாக ஜாதிகள். பண்டைய காலத்தில் சிலான்ல நம்முடைய தமிழர்கள், சிங்களவர்கள் எத்தனையோ ஆண்டு காலம் சகோதரர்களாக வாழ்ந்தார்கள். இப்பொழுது அங்கு பகமையும் சண்டையும். பியூஜி ஐலண்ட்ல இந்தியர்களும் அந்த பியூஜி அந்த ஐலண்டை சேர்ந்தவர்களும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இப்பொழுது அங்கு ஒரு பெரிய போராட்டம். வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் பெரிய போராட்டம், அரபியர்களுக்கும் இஸ்ரேலருக்கும் பெரிய போராட்டம், அங்கு செக்கோஸ்லோவேக்கியா நாட்டிலே பெரிய போராட்டம். இன்றைக்கு உலகத்திலே ஜாதிகளுக்கு விரோதமாக ஜாதிகள். இதுவரைக்கும் நேசத்தோடும் பாசத்தோடும் பழகி
அன்போடும் அருளோடும் வாழ்ந்து வந்த அந்த மக்கள் மத்தியில இப்பொழுது இனப்பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, மொழி பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து நாடுகளுக்கு விரோதமாக நாடுகள், ஜாதிகளுக்கு விரோதமாக ஜாதிகள், ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள், இப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. இது ஆண்டவர் வருவதற்கு ஒரு அடையாளம், இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு ஒரு அடையாளம். இப்படிப்பட்டவைகள் சில வருஷங்களுக்கு முன்னதாக இல்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் இப்பொழுது அதிகரித்துக் கொண்டே வந்திருக்கிறது. ஆண்டவனுடைய அந்த அழிவு இந்த உலகத்திற்கு சீக்கிரமாக வந்துவிட்டது என்பதற்கு அது நமக்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பு அடையாளமாக இருக்கிறது என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே 6,76,000 கோடி ரூபாய் செலவழித்தார்கள். 6,76,000 கோடி ரூபாய் அங்கு செலவழித்தார்கள். இந்த இரண்டாவது மகா யுத்தத்திலே முடிவிலே ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 1945 வருஷம் ஹீரோஷிமா, நாகசாகி ஹீரோஷிமா என்ற இடத்துல அணுகுண்டை முதலாக போட்டு 1,00,000 பேருக்கு மேலாக வெடிந்து போனார்கள். அப்படியானால் இன்றைக்கு இந்த மூன்றாவது மகா யுத்தம் எப்படிப்பட்ட ஒரு யுத்தமாக இருக்கும்? பயங்கரமான அந்த யுத்தம் இங்கே உலகத்தின் கடைசி நாட்களிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த யுத்தத்தை பற்றி வேதம் சில இடங்களிலே பேசுகிறது. அவைகளை தொகுத்து இன்னொரு சமயத்தில் நான் சொல்லுகிறேன். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது ஆண்டவர் என்று சொல்லுகிறார், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்கள், இந்த பஞ்சம் எத்தனையோ வருஷங்களாக உலகத்தில் இருக்கத்தானே செய்கிறது என்று சொல்வீர்கள். ஆனால் இந்த உலகத்தில் வர 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 ஏராளமான பஞ்சங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறது என்பதை நாம் வாசிக்கிறோம். இந்த உலக யுத்தத்தின் இரண்டாவது உலக யுத்தத்தின் பிற்பாடு ஏறக்குறைய 2/3 மக்கள் பசித்தவர்களாகவே அங்கே தங்களுடைய பணிக்கு போகிறார்கள் என்று சொல்லி சண்டே ஈவினிங் போஸ்ட் என்ற அந்த புத்தகத்தில் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி 1937 ஆண்டில அங்கு எழுதப்பட்ட ஒரு கொட்டேஷனை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். 2/3 இந்த உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு 46வது வருஷம், 1946வது வருஷம் உலக யுத்தத்திற்கு பிற்பாடு 2/3 மக்கள் பசித்தவர்களாகவே அவர்கள் அங்கு போகிறார்கள், படுக்கைக்கு போகிறார்கள் என்று 43வது ஆண்டில மாத்திரம் 60 கோடி மக்கள் பஞ்சத்தினாலே இந்த உலகத்தில் பீடிக்கப்பட்டார்கள் என்று அங்கு கணக்கு எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த பஞ்சங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ஜனப்பெருக்கம் ஏராளமாக பெருகிக் கொண்டே போகிறது. சொல்லப்போனால் இந்தியாவில் மாத்திரம் ஒரு வருஷத்திற்கு 10 கோடி பேர் அதிகமாக அதிகரித்துக் கொண்டு போகிறார்கள் என்று ஒரு கணக்கு நமக்கு சொல்லுகிறது. ஆகவே ஒரு விஞ்ஞானி என்ன சொல்கிறார், இட் இஸ் நாட் அட்டாமிக் பாம் பட் ஃபுட் கிரைசிஸ் தட் மே டெஸ்ட்ராய்ஸ். அணுகுண்டு, ஹைட்ரஜன் கொண்டு இந்த உலகத்தை அழிப்பது என்பதற்கு முந்தி இந்த உணவு பிரச்சனை என்பது உலகத்தை அழித்துவிடும் என்று அவர் எழுதுகிறார். நாம் நன்றாக சாப்பிட்டு வாழ வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் 2.5 ஏக்கர் நிலம் வேண்டும் என்று விஞ்ஞானிகள் கணக்கிட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே 40 கோடி ஏக்கர் நிலம் பயிர் இடக்கூடிய நிலைமையில இருக்கிறது, பயிர் செய்யக்கூடிய நிலைமை. அப்படியானால் ஒவ்வொருவருக்கும் 2.5 ஏக்கர் நிலம் வேண்டும் என்றால் அப்படி இன்றைக்கு 500 கோடி மக்கள் இருக்கிறார்களே, அப்படியானால் 40 கோடி ஏக்கர் என்ன ஆகும்? ஆகவே வருங்காலத்திலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உணவு பற்றாக்குறை ஏராளமாக இருக்கும். There is a race between population and food growth. ஒரு பெரிய ஒரு ஓட்டம், ஒரு பந்தயம். எதற்கு? ஜனங்கள் அதிகமாக விருத்தியாகிறார்கள். அந்த ஜன விருத்திக்கும் உணவு உற்பத்திக்கும் ஒரு பெரிய போராட்டம். இந்த உலகம் வர வர தன்னுடைய சக்தி இழந்து குறைவான ஒரு பலனையை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நாம் குடிக்கிற தண்ணீரும் ஓரளவாகத்தான் இருக்கின்றன. ஆனால் மக்கள் ஏராளமாக அதிகரித்துக் கொண்டு போகிறார்கள். ஆகவே சிறிது நாட்களுக்குள்ளாக நம்முடைய உணவு பற்றாக்குறை அதிகமாக ஏற்படும். தண்ணீர் பற்றாக்குறை எல்லா இடங்களிலும் இருக்கும். மழை அதிகமாக நமக்கு பெய்கிறதில்லை. ஏதோ கடவுளுடைய கிருபினாலே இந்தியாவிலே தொடர்ந்து 4-5 வருஷங்கள் இந்த மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் மற்ற இடங்களில் அப்படி அல்ல.
ஒருவேளை இந்தியாவில எப்பொழுது அது மாறுமோ என்று நமக்கு தெரியாது. ஆகவே இந்த விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது இந்த உலகம் ஒரு பெரிய பஞ்சத்தை சந்திப்பது தவிர்க்க முடியாது. அந்த பஞ்சம் வரும்போது அது பயங்கரமாக இருக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் உலகம் எங்கும் ஆகாரமின்றி அங்கு அழிந்து போவார்கள் என்பதை குறித்து விஞ்ஞானிகள் நமக்கு திட்டவட்டமாக சொல்கிறார்கள். இப்படி உலகளாவிய பெரும் பஞ்சம் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். உலகத்தின் மக்கள் ஏராளமான பேர், கோடான கோடி பேர் இந்த பஞ்சத்தினாலே அவதிப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இது உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்பதையும் ஆண்டவர் அங்கு சொன்னார். கொள்ளை நோய்களை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். கொள்ளை நோய்கள் இருக்கத்தான் செய்தன. இந்த உலகத்தின் சரித்திரத்தில் ஏராளமான கொள்ளை நோய்களை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இப்பொழுது வந்திருக்கிற கொள்ளை நோய் இது ஒரு விசித்திரமான அல்லது வேறு விதமான ஒரு கொள்ளை நோய். இந்த முதலாவது உலக யுத்தத்துக்கு பின்பு இன்ஃபுளுவன்சா என்ற ஒரு காய்ச்சல் வந்தது. உங்களுக்கு தெரியும். இந்த காய்ச்சல் அங்கு சிங்கப்பூர் பக்கமாக தொடங்கி உலகம் முழுவதையும் எல்லா மக்களும் அதிலே அடிபட்டார்கள். அந்த இன்ஃபுளுவன்சா என்ற காய்ச்சல் உலகத்தை 3 முறை 4 முறை சுற்றி எல்லா மக்களும் அதற்கு பலியானார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுது தோன்றுகிற வியாதிகள் முன்ன மாதிரி இல்லை. ஏதோ ஒரு நாட்டிலே, ஒரு தேசத்திலே, ஒரு இடத்திலே அந்த வியாதிகள் இல்லை. இந்த வியாதிகள் உலகமெங்கும் பரவி விடுகிறது. உலகத்தின் மக்கள் எல்லோரையும் அது தாக்குகிறது. அதுதான் விசேஷமான ஒரு காரியம். முன்னாலே ஆஸ்பத்திரி என்ற ஒரு இடத்தை கட்டி வைத்திருந்தார்கள். இப்பொழுது சொல்ல போனால் உலகம் முழுவதுமே ஒரு ஆஸ்பத்திரியாக மாறிவிட்டது என்று சொன்னால் அது மிகையாக. எங்கு பார்த்தாலும் வியாதிகள். விஞ்ஞானம் அதிகமாக வளர்ந்து மருத்துவக் கலையிலே ஏராளமான வளர்ச்சி ஏற்பட்டாலும் இன்றைக்கு புதிராக இருக்கிற வியாதிகள், டாக்டர்மார்களுக்கு, பெரிய படிப்பாளிகளுக்கு விளங்காத அநேக விதமான வியாதிகள் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அது உண்மைதான் என்பது உங்களுக்கு தெரியும். இருதய நோய்கள், எந்த காலத்திலும் இல்லாத இருதய நோய்கள் இந்த காலத்திலே வந்து கொண்டிருக்கிறது. திடீர் என்று மக்கள் இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் புற்றுநோய். இந்த புற்றுநோய் உலகத்தின் எல்லா பகுதிகளும் மக்கள் இனத்தை பெரிதாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. ஏராளமான மக்கள் இந்த புற்றுநோயினாலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த புற்றுநோய்க்கோ இருதய நோய்க்கோ அல்லது அடுத்தபடியாக இப்பொழுது வந்திருக்கிற ஒரு பெரிய நோய் எய்ட்ஸ் என்ற ஒரு நோய், இவைகள் ஒரு இடத்தில் அல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற மக்களை பாதிக்கிறது. இந்த மாதிரி இது மனிதனை கொள்ளுகிற வியாதிகள். இதற்கு மருந்துகள் சரியானபடி கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகவே லட்சக்கணக்கான மக்கள் வருஷத்திலே எல்லா இடங்களிலும் இந்த நோய்களுக்கு அங்கே பலியாகி மாண்டு போகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே இப்படிப்பட்ட பயங்கரமான வியாதிகள், உலகம் முழுவதும் சுற்றுகிற வியாதிகள், உலகத்தின் மக்கள் எல்லோரையும் தாக்கி கோடிக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கிற இப்படிப்பட்ட வியாதிகள் இந்த கடைசி நாட்களிலே வரும் என்று ஆண்டவர் சொன்னார். அது இந்த உலக முடிவுக்கு அடையாளம் என்பதை குறித்து அங்கே பார்க்கிறோம். நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன். இந்த காலத்திலே மைக்ரோஸ்கோபிக், நாம் கண்களால் பார்க்க முடியாத அணு கிருமிகள், அங்கு மிக மிக சிறிய கிருமிகள், இந்த கிருமிகள் இப்பொழுது உற்பத்தி ஆகிக் கொண்டிருக்கின்றன. அதற்கு வைரஸ் என்று பெயர். இந்த வைரஸ் என்ற கிருமிகள் உலகத்திலே இப்பொழுது உற்பத்தியாகி அது பல விதமான புதிய வியாதிகளை அங்கே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. விசேஷ விதமாக மனநோய்கள். அப்படி மனநோய்கள் இன்றைக்கு சரியானபடி மென்டலி ரிட்டார்டட் என்று சொல்லுகிறோம். மனது சரியாக ஒர்க் பண்ணாத, மூளை சரியாக வேலை செய்கிறதில்லை. மூளை அங்கு பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இப்பொழுது பிறந்து கொண்டிருக்கின்றன. இவன் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் சொன்ன அடையாளம் எவ்வளவு நமக்கு நிறைவேறுகிறது என்பதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இன்னும் இப்பொழுது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு காரியத்தை இன்றைக்கு செய்ய போகிறார்கள். சில இடங்களிலே அதை செய்திருக்கிறார்கள். கிருமி யுத்தம், கிருமி யுத்தம். பயங்கரமான கிருமிகளை, காலரா போன்ற கிருமிகளை ஒரு குண்டிலே அடைத்து அதை வெடிப்பார்கள். அப்பொழுது அந்த கிருமிகள் ஆகாயத்திலே பரவும் போது அந்த ஆகாய கிருமிகள் அநேக மைல் சுற்றளவிலே உள்ள மக்கள் அந்த வியாதிக்கு பலியாகி அங்கு ஆயிரக்கணக்காக மடிந்து போவார்கள். ஆகவே இந்த கிருமிகள் யுத்தம் இனி வரப்போகிற காலங்களிலே அந்த மாதிரியான யுத்தங்கள் நடக்கப் போகிறது.
ஒன்றுமறியாத ஏழை மக்கள், ஒன்றுமறியாத ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் ஏராளமாக கோடிக்கணக்காக மணிந்து போகிற அந்த கிருமி யுத்தத்தை இந்த காலத்திலே எல்லாரும் கண்டம் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது வரத்தான் போகிறது. அப்படிப்பட்ட இந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் முன்னோடியாக சொன்னார். இது அவருடைய வருகைக்கு அடையாளம் என்று அவர் சொன்னார். இங்கே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் ஏற்படும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த பூமி அதிர்ச்சிகள் காலத்தில் ஏற்பட்டதுதான். நான் சொன்னேன், ஆதியிலே 1656 ஆண்டுகள் பிரளயம் வந்தது உலகத்தை சிருஷ்டித்த பிற்பாடு. அந்த 1656 ஆண்டுகள் முன்னதாக இந்த உலகத்தின் இந்த பெரிய சூனிய பகுதியில சொன்னேன், 8000 மைல் விட்டம், 2000 மைல் இந்த பக்கம், 2000 அந்த பக்கம் மண்ணும் கற்பாறைகளும் அடங்கியிருந்தன. 4000 மைல் இடையில அந்த 4000 மைல் விட்டம் அதனுடைய வட்டத்திலேயும் சூனியமாக இருந்த அந்த இடத்துல ஆண்டவர் தண்ணீரை வைத்திருந்தார். ஆகவே அந்த தண்ணீர் சாயங்கால நேரத்திலே மேலே வந்து பூமியை நினைத்தது. அப்பொழுது மழை கிடையாது. ஆனால் இந்த பிரளயத்தின் பிற்பாடு, பிரளயத்தில அந்த கீழே இருந்த தண்ணீர் முழுவதும் மேலே வந்து விட்டது. ஆகவே இப்பொழுது அந்த காலியான இடம் கற்பாறைகள், பெட்ரோல், இப்படிப்பட்ட சுண்ணாம்பு, இப்படிப்பட்டவைகள், கந்தகம், இப்படிப்பட்டவைகள் ஒன்றாக கலந்து, இரும்பு, கற்பாறை, கந்தகம், இப்படிப்பட்டவைகள் எல்லாம் கலந்து ஒரு குழம்பாக அதை நிரப்பிக் கொண்டிருக்கின்றன. அவைகள் கொதித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த கொதிப்பு, அந்த ஆவி பலமாக இருக்கும்போது, அது அன்கண்ட்ரோல் ஆகும்போது அது பூமியை நோக்கி தாக்கிக் கொண்டே இருக்கின்றது. எந்த இடத்தில் சிறிது மிதமான பூமி இருக்கிறதோ அந்த இடத்தில் அது புத்துக்கொண்டு வருகிறது. அது எரிமலை என்று சொல்லுகிறோம். இந்த பூமி அந்த புத்துக்கொண்டு வருவதற்கு முன்னதாக பூமி அப்படி அந்த கந்தகங்கள் கொதிக்கிறதுனால, அந்த மெட்டல் குழம்புகள் கொதிக்கிறதுனால, பூமியை அது அடிக்கிறதுனால, இடிக்கிறதுனால பூமி அதிர்ச்சிகள் ஏராளமாக ஏற்படுகின்றன. ஆகவே ஒரு கணக்கு எழுதியிருக்கிறார். நேச்சுரல் பிரிட்டிஷ் அசோசியேஷன் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் என்ற அந்த புத்தகத்தில இருந்து இதை எடுத்திருக்கிறேன். 1946 வருஷத்துல ஜப்பான்ல ஒரு பெரிய ஒரு எர்த்குவேக் உண்டாகி 1,00,000 மக்கள் அங்கே இருந்து போனார்கள். 1920 வருஷத்துல சைனாவிலே ஒரு பெரிய பூங்காவும் ஏற்பட்டு 20,000 மக்கள் இறந்து போனார்கள். 23வது ஆண்டு மறுபடியும் ஜப்பான்ல ஒரு பூங்காவும் ஏற்பட்டு 1,00,000 பேர் மரித்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகத்தில் ஒரு கணக்கு கொடுத்திருக்கிறார்கள். 1வது நூற்றாண்டில 15 அழிக்கபடியான மக்களை அழித்த அந்த பூமி அதிர்ச்சிகள் உண்டாயிற்று என்று கணக்கெடுத்திருக்கிறார்கள். 16வது நூற்றாண்டில 253 பெரிய பூமி அதிர்ச்சிகள் வந்தது என்று கணக்கெடுத்திருக்கிறார்கள். 18வது நூற்றாண்டில 640 பூமி அதிர்ச்சிகள் வந்தது என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். 19வது நூற்றாண்டில 1119 பெரிய பூமி அதிர்ச்சிகள் இருந்தது என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? ஒரு நாளைக்கு 2 பூமி அதிர்ச்சிகள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாளைக்கு 2. அப்படியானால் ஆண்டவர் சொன்னார் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் என்று சொன்னார். இந்த பூமி அதிர்ச்சிகள் ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று ஆண்டவர் அங்கு சொல்லி போனார். 6வதாக நாம் வாசிக்கும் போது உங்கள் புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 316வது பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 316 அங்கு இன்னொரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். யாக்கோப்பு என்ற அந்த அப்போஸ்தலர் ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார். இப்பொழுது எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். 316வது பக்கம் புதிய ஏற்பாட்டிலே யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம், 316வது பக்கம் யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்தது, உங்களுடைய வஸ்திரங்கள் புட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளையும் துருப்பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தீர்கள். இந்த கடைசி நாட்களிலே ஏராளமான மக்கள் பெரும் பணக்காரராக மாறுவார்கள். இதை ஆண்டவர் அங்கு சொன்ன சில வருஷங்களுக்கு முன்னதாக பணக்காரர்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தார்கள் உலகத்திலே. இன்றைக்கு லாட்டரி சீட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து திடீர் என்று ஏராளமான பேர் பணக்காரராக மாறிவிடுகிறார்கள். இங்கிலாந்து நாட்டின் சொத்து, அந்த பணம் முழுவதும் ஏறக்குறைய 84%
84% பணம், இங்கிலாந்து நாட்டின் பணம் 7 பேருடைய கையில இருக்கிறது என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். அமெரிக்கா நாட்டின் 92% பணம் 12 பேர்கள் கையில இருக்கிறது என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். பெரிய கோடீஸ்வரர்கள். இந்த சொத்துக்கள் எல்லாம் சிலருடைய கையிலே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பெரிய பெரிய பணக்காரராக ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்தார்கள் என்று ஆண்டவர் அங்கு விசேஷமாக நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே அங்கு பேசுகிறார். இந்த 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் நன்றாக வாசித்துக் கொண்டு போனீர்களானால் இங்கே லேபர் அண்ட் கேபிட்டல், முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் போராட்டம் வருகிறது என்று ஆண்டவர் சொன்னார். 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன், இதோ உங்கள் வயலை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் சேவைகளில் பட்டது. வேலையாட்கள் கூக்குரல் எடுக்கிறார்கள். அவர்களுக்கு சரியாக அந்த சம்பளம் போய் சேரவில்லை. ஆகவே முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இந்த காலத்தில் உருவாகும். பலவிதமான ஸ்ட்ரைக், வேலை நிறுத்த போராட்டங்கள் நடக்கும் என்று இந்த அதிகாரம் முழுவதுமாக ஆண்டவர் அங்கே எழுதியிருக்கிறார். இது இந்த ஸ்ட்ரைக், இந்த வேலை நிறுத்த போராட்டம் இப்பொழுதுதானே வந்தது. ஆகவே இதை குறித்து ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் கடைசி நாட்களிலே முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் பெரிய போராட்டம் வரும். அவர்கள் மத்தியிலே பெரிய பிரச்சனைகள் உருவாகும். அந்த போராட்டங்கள் பெரிய கூக்குரலாக அநேக இடங்களிலே மாறி அது ஓயாத ஒரு வாதியை போல இருக்கும் என்று ஆண்டவர் அங்கு சொன்னார். அது அப்படியே ஆயிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இது ஆண்டவர் உலகத்தினுடைய கடைசி நாட்களுக்கு அடையாளமாக அங்கே இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே திரும்ப நாம் வாசிக்கும் போது அங்கு ஆண்டவர் இன்னொரு காரியத்தை குறித்து அங்கு பேசினார். அக்கிரமம் மிகுதியாவதனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போம். இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களிலே அக்கிரமம் அதிகரிக்கும், மிகுதியாகும். அந்த அக்கிரமம் மிகுதியாவதை பார்த்து நல்லவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அங்கு சோர்ந்து போவார்கள். அவர்களுடைய அனல் அங்கு இறுக்கமாக மாறிவிடும் என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். இந்த அக்கிரம மிகுதியை பற்றி வேதம் அநேக இடங்களிலே அங்கு பேசுகிறது. புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 293வது பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இது புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 293வது பக்கத்திலே ஆண்டவர் அதை குறித்து பேசுகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே நன்றாக கவனியுங்கள். மேலும் முதல் வசனத்திலிருந்து, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் தனக்கு 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 தன்னை பற்றின ஒரு பிரியம், மனைவி பற்றி கூட கவலை இல்லை, பிள்ளைகளை பற்றி கூட கவலை இல்லை. தான் வாழ வேண்டும், தான் சாப்பிட வேண்டும், தான் உடுக்க வேண்டும், அல்லது ஒருவேளை நம்முடைய குடும்பம் வாழ வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். தற்பிரியராயும் பணப்பிரியராயும். பணம் இந்த காலத்தின் மக்களுக்கு தேவையானது பணம் தான். பணம் பாதாள வரைக்கும் பாயும், பணம் பத்தும் செய்யும், பணம் இல்லாதவன் பிணம் என்று இப்படிப்பட்ட காரியங்களை இந்த காலத்தில் விசேஷமாக நம்புகிற ஒரு சந்ததி இந்த உலகத்தின் சந்ததி இப்பொழுது வீம்புக்காரராயும் அகந்தி உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பனாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறிதல் அற்றவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் சுபாவ அன்பில்லாதவர்களாகவும். அப்படி என்றால் என்ன? அந்த காலத்திலே அக்கா, தங்கை, மாமா, அத்தை என்று ஒரு அன்பு இருந்தது. அது நேச்சுரலாக வந்தது. அவன் ஒருவர் மேல் ஒருவர் அதிக பிரியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது அக்கா, தங்கை அல்லது அண்ணன், தம்பி என்ற அல்லது மாமா, அத்தை என்ற இப்படிப்பட்ட உறவுகள், அந்த அன்பு அதிகமாக குறைந்து போய்விட்டது என்று சொல்கிறார். சுபாவ அன்பு இல்லாதவர்களாகவும் அங்கு ஆண்டவர் அங்கு சொல்கிறார், அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாகவும், நிறைய ட்ரிங்க்ஸ், எங்க பார்த்தாலும் கல்லு, சாராயம், மதுபானங்கள், பேடை, சிகரெட், இந்த மாதிரி ட்ரக்ஸ் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. எதிலையுமே ஒரு அடக்கம் கிடையாது, இச்சை அடக்கம், டெம்பரன்ஸே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. கொடுமை, அவதூறு செயலாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்புள்ளவர்களாகவும் தேவ பிரியராயில்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பதிலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. ஆகவே இந்த கடைசி நாட்களில இன்றைக்கு சமுதாயத்தில் என்னென்ன காணப்படுகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்படியே படம் போட்டு காட்டிவிட்டார்.
இந்த இடத்தில் 18 காரியங்களை பற்றி 19 காரியங்களை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். இந்த 19 பாவங்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. மக்கள் இப்படிப்பட்டவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் முந்தின காலங்களில் அப்படி இல்லை. நீங்கள் அதை நன்றாக யோசிக்க வேண்டும். நாங்களெல்லாம் சிறு பிள்ளைகளா இருந்தபோது அப்பா வருவார், ஆனால் உடனே எழுந்து நிற்போம். அப்பா இருக்கும்போது உட்கார மாட்டோம். அம்மா வீட்டுல தான் எல்லா விதமான காரியங்களும். அப்பாவை கண்டால் பயப்படுவோம். அந்த காலங்களிலே பெரியவர்கள் வரும்போது வாலிபர்கள் சிறியவர்கள் தான் எழுந்து நிற்போம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் எல்லாம் இப்பொழுது நாம் பார்க்கிறது இல்லை. இந்த காலத்தினுடைய சமுதாயம் இந்த 19 விதமான பாவங்களினாலே நிறைந்திருக்கிறது. கடைசி காலத்திலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று ஆண்டவர் அங்கு சொன்னார். இங்கு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மார்க்க சம்பந்தமான காரியங்களை குறித்து நாம் பேசும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 காரியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கத்திலே. ஒன்று, தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிறோம், கோவிலுக்கு போகிறோம், ஆனால் தெய்வத்தின் மேலேயோ அந்த காரியங்கள் மேலேயோ நமக்கு பிரியல. ஏதோ ஒரு போக்குக்கு, ஒரு நாமினல் கோயில். அந்த பிரியம் பூரா சாப்பாட்டிலையும் மற்ற காரியங்களில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார், அங்கு தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை வருதளிக்கிறவர்களாய் வேஷமாகவே மனிதன் திரிகிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் வாசிப்பதும் வேஷம், அங்கு பாட்டு பாடுவதும் வேஷம், காணிக்க கொடுப்பதும் வேஷம். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு வரும்போது, தேவனுக்கு வரும்போது வேஷமாகவே தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து பக்தி உள்ளவர்கள் போல நடித்து, அந்த பலன் இல்லை, கிரியைகள் இல்லை, அந்த பக்திக்குரிய அந்த வாழ்க்கை இல்லை என்பதை அங்கு பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பாவங்கள் இந்த கடைசி காலத்திலே இருக்கும் என்பதை குறித்து வேதம் அங்கு விசேஷமாக சொன்னது. நல்லவர்கள் இந்த சபைகளிலே அல்லது மற்ற இடங்களிலே இருக்கிற இந்த பெரிய அக்கிரமங்களை பார்த்து அவருடைய அன்பு குளிர்ந்து போய்விடுகிறது, தழிந்து போய்விடுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அன்பு தணிந்து போகக்கூடாது, அந்த உற்சாகம் குளிர்ந்து போகக்கூடாது. மற்றவர்கள் எப்படி இருந்தால் என்ன, நாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம். மற்றவர்கள் தப்பு செய்யும் போது நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். அவர்கள் தப்பு செய்கிறார்கள், அந்த தப்புதத்தை நான் செய்யக்கூடாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ரிலிஜன் என்பது, மார்க்கம் என்பது உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு. மற்றவர்களை பற்றி அவர்கள் ஒரு மாதிரி நடந்தால் அதனால நமக்கு என்ன? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாமும் கடவுளுடைய அந்த காரியங்களும் நம்முடைய ஜீவியத்திலே இருக்க வேண்டும். அதுல உற்சாகம் குறைவோ அல்லது நம்முடைய அன்பு தணிந்து போகவோ நாம் விட்டுவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை இறைவனோடு நாம் உண்மையாக அந்த கனெக்ஷனை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அங்கு விசேஷமாக அங்கு சொல்லுகிறார். இந்த கடைசி நாட்களின் காலத்திலே ஆண்டவர் பேசும்போது எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும் என்று அங்கு ஆண்டவர் பேசுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1109 பக்கம், 109 பக்கம், புதிய பாட்டிலே 109 பக்கம், லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 17:26, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. நோவாவினுடைய காலத்திலே சமுதாயம் எப்படி இருந்ததோ அதே விதமாக இருக்கும். அப்படின்னா நோவாவினுடைய காலத்தில் சமுதாயம் எப்படி இருந்தது? ஆதியாகமம் 1வது புத்தகம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே இந்த நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மக்களை பற்றி ஆண்டவர் அங்கு பேசுகிறார். 6வது பக்கம், பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 6வது பக்கம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறேன். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. நம்முடைய காரியங்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய போக்குவரத்து ஆண்டவருடைய இருதயத்தை புண்படுத்துகிறது. ஆனால் இந்த கடைசி நாட்களில் உள்ள மக்களை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது நித்தமும் எப்பொழுதுமே மனிதனுடைய உள்ளத்தில் தீய எண்ணங்களாகவே இருந்தது என்று, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். இது உலகத்தினுடைய இந்த முடிவுக்கு அடையாளம் என்று ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் மத்தியில அங்கு சொல்லி போனார். மத்திய 24ஆம் அதிகாரத்தில மறுபடியும் ஆண்டவரை பற்றி பேசும்போது 24ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிக்கும் போது இன்னொரு அடையாளத்தை சொல்லுகிறார்.
அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியக்கூடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விடும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்படியானால் இப்பொழுது இந்த காரியங்களை பற்றி பேசும்போது 1978 ஆண்டில மே மாசம் 13ஆம் தேதி சூரியன் திடீரென்று அங்கே இருளாக போய்விட்டது என்று விஞ்ஞானிகள் இதை குறித்து நோவா வெப்ஸ்டர்ஸ் டிக்ஷனரி என்ற டிக்ஷனரியில எழுதப்பட்டிருக்கிறது. 1780 வருஷம் மே மாசம் 19ஆம் தேதி இந்த சந்திரன் சூரியன் அதாவது இருளாக மாறிவிட்டது, நடுப்பகல்ல இருளாக மாறிவிட்டது. அங்கே மேல் ஆடுகள் பறவைகள் எல்லாமே தன்னுடைய கூட்டுக்கு திரும்பின. அந்த ராத்திரி அந்த பகல்ல இருந்து ராத்திரி முழுவதும் அடுத்த நாள் வரைக்கும் அந்த சூரியன் மறுபடியும் வரவில்லை. அந்த இரவிலே சந்திரன் ரத்தமாக தெரிந்தது என்று நாம் பார்க்கிறோம். நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 1833 வருஷத்துல அங்கே அமெரிக்க நாட்டின் பகுதிகளிலே, அந்த அமெரிக்கா நாடு, தென் அமெரிக்கா நாடு இவைகளிலே மீன்கள் அப்படியே வானத்தில இருந்து விழுந்தன, நட்சத்திரங்கள். அங்கு ஒரு வான வேடிக்கை மாதிரி பிரம்மாண்டமாக இருந்தது, பெரிய வெளிச்சமுள்ளதாக இருந்தது. ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இந்த உலகத்தில் விழுந்ததை குறித்து டிக்ஷனரியிலையும் விஞ்ஞான புத்தகத்திலும் அங்கே எழுதியிருக்கிறார்கள். ஆகவே வானத்தின் சத்தவங்கள் அசைந்தன. இனிமேல் நடக்க போகிற காரியங்கள் அது. இந்த பிரம்மாண்டமான அண்ட சராசரம் அசைக்கப்படும். ஆண்டவருடைய வருகையில இந்த அண்ட சராசரங்கள் அசைக்கப்படக்கூடியதாக அவருடைய வருகை வல்லமையுள்ளதாக இருக்கும் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். இங்கு மறுபடியுமாக இன்னொரு காரியத்தை வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 1062 பக்கத்துல ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். யோவேல் தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார். அது எவ்வளவு தூரம் அது உண்மையாக இருந்தது என்பதை குறித்து பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. யோவேலுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். 3:9-10 வாசிக்கிறேன். உங்கள் மண்வெட்டிகளை இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி விலக்கடவர்கள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடையுங்கள். பலவீனமும் தன்னை பலவான் என்று சொல்வானாக, சகலர் ஏகமாய் வந்து கூடுங்கள். இந்த புறஜாதிகள் என்று சொல்லும் போது இது கிழக்கத்திய நாடுகளை குறித்து பேசுகிறது. இந்த கிழக்கத்திய நாடுகள் பலவீனமான நாடுகளாக இருந்தன. அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் தூங்கிக் கொண்டு இருந்தன. ஆனால் தூங்கிக் கொண்டிருந்த இந்த நாடுகள் எழுந்து பலவீனமான நாடுகள் தங்களை பலவான்கள் என்று சொல்லும். பலவான்கள் என்று சொல்வது மட்டுமல்ல, யுத்தத்திற்கு ஆயத்தப்படுவார்கள் என்று இந்த தீர்க்கதரிசனம் அங்கே சொல்கிறது. அதே போலவே தூங்கிக் கொண்டிருந்த சைனா விழித்தெழும்பி இன்னைக்கு பயங்கரமான நாடாக மாறிவிட்டது. பயங்கரமான கருவிகளை வைத்து யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறது. அதே விதமாக கிழக்கு நாடுகள் ஜப்பான், அதே விதமாக இந்தியா, உறங்கிக் கொண்டிருந்த இந்த நாடுகள் இப்பொழுது எழும்பி யுத்தத்துக்கென்று தங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது என்று அந்த தீர்க்கதரிசனம் சொல்கிறது. அது எவ்வளவு திட்டவட்டமாக நிறைவேற்றி என்பதை அங்கு பார்ப்போமானால் உங்களுக்கு தெரியும். இந்த கடைசி இன்னொரு விசேஷமான ஒரு காரியத்தை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 1049 பக்கத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கேயும் இந்த கடைசி காலத்தை குறித்த ஒரு தீர்க்கதரிசனம் 1049 பக்கம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்திற்கு திருப்புங்கள். தானியேல் 12:4. தானியேல் ஆகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, தானியேல் புத்தகத்தை. அப்பொழுது அநேகர் இந்த கடைசி நாட்களிலே இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும். இந்த 2 காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார். கடைசி நாட்களிலே அறிவு பெருகி போகும். அப்படியானால் 2000 வருஷங்களாக, ஏறக்குறைய 5000 வருஷங்களாக, 6000 வருஷங்களாக வைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப விளக்கு வைத்துக் கொண்டிருந்தோம். வேகமாக போக வேண்டும் என்றால் குதிரை வண்டிகளிலே நாம் போனோம். அப்பொழுது எப்படி இருந்தோம்? 6000 வருஷ காலமாக இருந்த அந்த நடைமுறை, அந்த வாழ்க்கை முறை திடீரென்று மாறிவிட்டது. திடீரென்று ஒரு பெரிய சக்தி மனித வாழ்விலே புகுந்து விட்டது. இன்றைக்கு மோட்டார் யுகம் என்று வந்தது, அப்புறம் எலக்ட்ரிக் மின்சார யுகம் என்று வந்தது, அப்புறம் அணுயுகம் என்று வந்தது, அப்புறம் டிவி யுகம் வந்துவிட்டது, இப்பொழுது கம்ப்யூட்டர் யுகம் வந்துவிட்டது. இப்படி பிரம்மாண்டமான வளர்ச்சி. இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்க்கும்போது சமீபத்திலே அல்லது ரஷ்யா ஒரு பெரிய ஒரு
ப்ராஜெக்ட் வைத்திருந்தது. ஒரு பெரிய கண்ணாடியை வானத்திலே வைத்து, எத்தனை மைல் நீளம் எத்தனை மைல் அகலம் என்று அவர்கள் சொல்லவில்லை, ஒரு பெரிய பிரம்மாண்டமான கண்ணாடியை ஆகாயத்திலே வைத்து சூரிய ஒளி அந்த கண்ணாடியின் மேல் பட்டு அது பிரதிபலித்து பூமியின் மேல் படும். அந்த சைபீரியா நாடு 3/4 பனிக்கட்டிகளால் நிறைந்தது என்று உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கண்ணாடிகளை ஆகாயத்திலே தங்க வைத்து அந்த சூரிய வெளிச்சத்தை பிரதிபலித்து அந்த பனிக்கட்டியின் மேல் விழுந்து அந்த சைபீரியா நாடு முழுவதும் பனி இல்லாமல் பயிர் செய்யக்கூடிய நிலமாக மாற்றுவதற்கென்று அங்கு ரஷ்யர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். எவ்வளவு பெரிய ஒரு விஞ்ஞான அறிவு! அது இன்னும் நிறைவேறவில்லை. அதற்குள்ளாக ரஷ்யா உடைந்து விட்டது. அது என்னாகுமோ நமக்கு தெரியாது. என்றாலும் அப்படிப்பட்ட ஒரு இருந்தது. உலகத்தில் அநேக பாகங்களிலே இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கண்ணாடிகளை வைத்து சூரிய ஒளியை பட்டு நமக்கு சந்திரனே தேவையில்லை என்கிற அளவு பகல் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி இரவும் வெளிச்சமாக இருக்கத்தக்கதாக விஞ்ஞானிகள் இன்றைக்கும் அங்கு பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எல்லா வகையிலும் அறிவு பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. மருத்துவ கலையில இன்றைக்கு நம்முடைய உடம்பை முழுவதும் அப்படியே அக்கக்காக பிரித்து எடுக்கிறார்கள். இருதயத்தை எடுத்துவிட்டு வேலை செய்கிறார்கள். அதே விதமாக எல்லா உறுப்புகளையும் மாற்ற அவர்கள் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு அறிவு இன்றைக்கு மற்ற உலகங்களுக்கு போகத்தக்கதாக இன்றைக்கு ராக்கெட்டுகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதை நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். இந்த கடைசி நாட்களிலே அறிவு பெருகி போகும் என்று ஆண்டவர் சொன்னார். 6000 வருஷ காலமாக ஒரே சீராக வந்த அந்த அறிவு, சீராக வாழ்ந்த அந்த மக்கள் இன்றைக்கு பிரம்மாண்டமான முறையில பெரிய அறிவு பெருக்கத்தோடு இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இது முடிவு காலத்திலே நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னொன்றை ஆண்டவர் சொன்னார், மக்கள் இங்கும் அங்கும் ஓடுவார்கள். கம்யூனிகேஷன், டிராவல், இந்த பிரயாணம் என்பது ஏராளமாக பெருகி போகும் என்று சொன்னார். அந்த காலத்திலே நம்முடைய சொந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு கூட போக மாட்டோம். அப்படி இருந்த உலகம் இன்றைக்கு வயதானவர்கள் கூட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா என்று போய்விட்டு வந்து விடுகிறார்கள். இன்றைய உலகத்தில் எத்தனை ரயில்கள் போட்டாலும் பத்தல, எத்தனை கார்கள் போட்டாலும் போகல, எத்தனை ஏரோப்ளேன் வைத்தாலும் போகல. ஏராளமான மக்கள் உலகமெங்கும் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். இது கடைசி நாட்களில் நடக்கும் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கு சொன்னார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அடையாளங்களை முன்பாக நான் வைக்கிறேன். கடைசியாக ஆண்டவர் சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 14வது வசனத்திலே, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னார். இப்படிப்பட்ட கூட்டங்கள் அல்லது ஏராளமான கூட்டங்கள் இன்றைக்கு உலகமெங்கும் நடக்கிறது. இந்த சுவிசேஷம் ஆண்டவர் சீக்கிரமாக வந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார் என்ற அந்த நற்செய்தி உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும் ஆட்சியாக. இன்றைக்கு இங்கே பிரசங்கிக்கப்படுகிற இந்த கருத்து, இந்த தூதுகள் இந்த ஊரு, இந்த பகுதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படுகிறது. ஒருவேளை நாளைக்கு ஏதாவது நேர்ந்து ஆண்டவரே எனக்கு இது தெரியாது என்று இந்த பகுதியில் இருக்கிறவங்க யாரும் சொல்ல முடியாது. சாட்சி என்றால் உங்களுக்கு தெரியும், தண்டோரா போட்டு விடுகிறார்கள். அப்புறம் அதை மீறி நாம் செய்தால் சாட்சியாக நடந்து விட்டது என்று அங்கே கோர்ட்டார் தீர்ப்பளிப்பார்கள். அதே போலவே இந்த செய்திகள் இங்கு நீங்கள் வந்து இந்த செய்திகளை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது பெரிய பாக்கியம், இரக்கம். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த கூட்டத்துக்கு வராமல் இருக்கிறவர்களையும் ஆண்டவர் கேட்பார். they are responsible even though they did not come here. இங்கே அவர்கள் வரவில்லை என்றாலும் இங்கே பிரசங்கம் பண்ணப்படுகிற எல்லா சத்தியத்தையும் ஆண்டவர் அவர்களிடத்திலே கேட்பார். they are responsible. ஆகவே சாட்சி உலகமெங்கும் இன்றைக்கு ரேடியோ, டெலிவிஷன் இந்த மாதிரி கூட்டங்களை நடத்தி இந்த சுவிசேஷமானது எல்லா இடங்களுக்கும் போய் கொண்டிருக்கிறது. அப்பொழுது முடிவு வரும் என்று ஆண்டவர் அங்கு சொன்னார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இவர்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது நீங்கள் தலை நிமிர்ந்து ஆண்டவருடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுங்கள் என்று திருமறை அங்கே விசேஷமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அங்கே சொல்லுகிறது. இவர்கள் எல்லாம் 33வது வசனத்திலே வாசிக்கிறேன். 32, அத்திமரத்தினால் ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கனை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அறையே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இந்த எல்லா அடையாளங்களையும் பார்க்கிற இந்த சந்ததி நம்மை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்கிறார்? இந்த அடையாளங்களை எல்லாம் நமக்கு முன்பாக இருந்த சந்ததி பார்க்கல, அதுக்கு முன்பாக இருந்த சந்ததி பார்க்கல. ஆனால் இப்பொழுது வாழ்க்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த அடையாளங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம்.
இந்த அடையாளங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற இந்த சந்ததி இந்த சந்ததியிலே கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று ஆண்டவர் விசேஷமாக தம்முடைய பிள்ளையிடத்திலே சொன்னார். கர்த்தருடைய வருகை ஒரு விசேஷமான காரியம். கர்த்தர்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலக ராஜ்யங்களுக்கு ஒரு முடிவு பண்ணி பரலோகத்தின் ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க போகிறார். நீதியுள்ள ராஜ்யம், சமாதானம் உள்ள ராஜ்யம், சந்தோஷமுள்ள ராஜ்யம், அநியாயம் இல்லாத ராஜ்யம், அக்கிரமம் இல்லாத ராஜ்யம், அங்கு நல்லவர்கள் இருக்க போகிற ராஜ்யம். அப்படிப்பட்ட ராஜ்யம் இந்த உலகத்தில் வரும்போது கர்த்தர்கள் பிரியமானவர்களே, அப்படி வருவதற்கு சாத்தான் என்ன செய்வான் என்றால், இந்த உலகத்தின் மக்கள் அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவர் இந்த உலகத்தை ஸ்தாபிக்கும் போது இந்த மாதிரியான தேவனுடைய பிள்ளைகள் அந்த உலகத்திற்கு ஆயத்தம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்பது சாத்தானுடைய முடிவு. ஆகவே ஆண்டவர் இந்த அடையாளங்களை பற்றி சொல்லும் போது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். வஞ்சனை ஏராளமாக இருக்கும். இந்த வஞ்சனை சாத்தான் இடத்திலிருந்தும் அவனுடைய தூதர்களிடத்திலிருந்து வரும். அப்படியானால் இந்த சாத்தான் அவனுடைய தூதர்களிடம் என்ன செய்வார்கள்? அங்கு நான் முன்னாலேயே சொன்னேன், அவர்கள் கள்ள கிறிஸ்துக்களாக, கள்ள தீர்க்கதரிசிகளாக வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அநேகரை தங்களுடைய வழியிலே வீழ்த்தி விடுவார்கள். அப்படியானால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நேற்று நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன், ஆண்டவருடைய வருகையை பற்றி பேசும்போது இந்த வேதத்துல 1518 முறை ஆண்டவருடைய 2வது வருகை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. மூடி பிரசங்கியாரை பற்றி சொல்லும் போது ஆண்டவர் 2வது தடவை வரப்போகிறார் என்று 2500 கொட்டேஷன்ஸ் டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ இந்த வேதத்தில் இருக்கிறது. அப்படியானால் இந்த வேதம் பேசுகிற விசேஷமான முதல் தரமான அல்லது முக்கியமான ஒரு கொள்கை, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரப்போகிறார் என்று. அப்படியானால் இந்த உலக ராஜ்யங்கள் முடிவு, பரலோகத்தின் ராஜ்யம் ஆரம்பம். பரலோகத்தின் ஆண்டவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் யாவரும் அங்கே இருக்க வேண்டும். ஆனால் அங்கே இருக்காதபடி சாத்தான் என்ன செய்வான் என்றால், பலவிதமான காரியங்களை அவன் செய்வான் என்பதை குறித்து திருமறை அங்கே நமக்கு பேசுகிறது. உதாரணமாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார். இதுதான் இந்த உலகத்தின் சரித்திரத்தின் உன்னத சம்பவம். த வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வைட்டல் ஹேப்பனிங் இன் ஹிஸ்டரி. அப்படியானால் சாத்தான் அந்த முக்கியமான காரியத்தை டூப்ளிகேட் பண்ணுவான். அவன் காப்பி அடிக்கிறான். காப்பி அடிக்கிறான் என்று நான் சொல்லவில்லை, இந்த திருமறை சொல்லுகிறது. ஆண்டவர் பரலோகத்திலே இருந்து வருவதற்கு முன்னதாக இங்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 37வது பக்கம், புதிய ஏற்பாட்டிலே 37வது பக்கம், மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், 23வது வசனம், 24ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாகவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், முன்னாலேயே நான் சொல்லிட்டேன். ஆகையால் அதோ வனாந்தரத்திலே இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று சொன்னா நம்பாதீங்க, புறப்பட்டு போகாதீங்க. அப்படின்னு என்ன? அப்படியெல்லாம் நடக்கும். திடீரென்று சீக்கிரத்துல ஏதோ கிறிஸ்து மெட்ராஸ்லயே வந்து விட்டார், செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரல்ல பிரசங்கம் பண்ணுகிறார் என்று நியூஸ் வரும், டிவியில வரும். அதே போலவே அங்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்திருக்கிறார், நாகர்கோயில பிரசங்கம் பண்ணுகிறார் என்று நியூஸ் வரும். அதே பிரகாரமாக லண்டன்ல வந்து விட்டார், அல்லது நியூயார்க்ல வந்து விட்டார், அல்லது டெல்லியில வந்து விட்டார். சீக்கிரமாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்க போவது மட்டுமல்ல, டிவியிலையும் பார்க்கவும் போகிறீர்கள். என்னத்தை பார்க்க போகிறீர்கள்? இங்கு வேத வசனங்களை நீங்கள் நன்றாக ஆராய்ச்சி செய்வீர்களானால் அவைகள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அதை பற்றி ஆண்டவருடைய பிள்ளைகள் இங்கு ஆராய்ச்சி செய்யும் போது ஆண்டவர் அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெகு திட்டவட்டமாக அங்கு சொல்லியிருக்கிறார். அதை நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன். 253வது பக்கம், புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 254வது பக்கம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நன்றாக கவனிங்கள். அந்த கனெக்ஷன் இருக்கிறது பாருங்க, அந்த சம்பந்தம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், இப்பொழுது நான் வாசித்தேன் அல்லவா, கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று அதை தொடர்ச்சியாக இங்கே பேசுகிறார். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள்,
கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாயிருக்கிறார்கள். கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த கடைசி நாட்களிலே வருவார்கள். சில பேர் தோன்றுவார்கள், வல்லமையாக பிரசங்கம் செய்வார்கள், வல்லமையான கிரியைகளை செய்வார்கள், அந்த அப்போஸ்தலர்கள் போலவே வல்லமையாக இருப்பார்கள். சில பேர் வருவார்கள், ஏசாயா, எரேமியா என்ற தீர்க்கதரிசிகளை போல வல்லமையுள்ளவர்களாக இருப்பார்கள். ஆண்டவருடைய நாமத்தை வைத்துக் கொண்டு, வேதத்தை வைத்துக் கொண்டு பிரசங்கம் செய்து கொண்டு இந்த உலகத்தில் வருவார்கள். பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு வருவார்கள். ஆனால் அவர்கள் கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள் என்று ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாவது படி, கிறிஸ்து மாதிரியே வருவார்கள், கிறிஸ்துவை போல வருவார்கள், பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதை கள்ள கிறிஸ்துகள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா இந்த 3 பேர் பெரியவர்கள், விசேஷமான வல்லமையோடு வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, வேதம் அங்கே சொல்லுகிறது. 14 வசனத்தில் வாசிங்க. அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஒளியின் தூதன் என்பதை அங்கே ஒரிஜினல் நீங்கள் வாசிக்கும் போது கடவுளுடைய வேஷத்தை அவன் தரித்துக் கொள்வானே என்றிருக்கிறது. அப்படியானால் இந்த வசனத்தையும், இதோ இங்கே இருக்கிறார், வனாந்தரத்திலே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்ற அந்த வசனத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்களானால், அப்படி சொன்னால் போகாதிருங்கள். அப்படியானால் என்ன வேதம் சொல்லுகிறது? அப்படி இருக்கும். இந்த கடைசி நாட்கள்ல அந்த மாதிரி நடக்க போகிறது. சீக்கிரமாக அதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். இப்பொழுது கூட அநேகர் எழுப்பி நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி இருக்கிறதே நீங்கள் அறிவீர்கள். என்னுடைய பெயரெல்லாம் நான் சொல்ல எனக்கு பெரிய விருப்பமில்லை. அநேகருக்கு உங்களுடைய பெயர் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதைவிட வல்லமையுள்ளவர்கள் வந்து என்ன செய்வார்கள் என்றால் கிறிஸ்து என்று சொல்வார்கள். ஆகவே வேத அறிஞர்கள் இவைகளில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஆண்டவருடைய வருகைக்கு முன்னதாக ஆண்டவருடைய வருகை போலவே ஒரு ஏமாற்று, ஒரு வஞ்சனையின் வருகை இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். வேத வாக்கியங்களை முன்னிட்டு இங்க வேதத்திலே அப்படி நினைக்க இடம் இருக்கிறது. அப்படியானால் சாத்தான் ஒளியின் தேவதூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு ஆண்டவரை போல, ஏனென்றால் சாத்தான் ஒரு ஒளியின் தேவதூதன், பிரகாசிக்கிற ஒரு தேவதூதன், விடிவெள்ளி என்று அவனுக்கு பெயர். அதே வெளிச்சம். இன்றைக்கு தேவதூதர்கள் கீழே விழுந்து போனார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை அவர் எடுத்து விடவில்லை. மனிதன் பாவம் செய்த போது எடுத்து விட்டார். ஆனால் தேவதூதர்களுக்கு அப்படி செய்யல. ஆகவே தேவதூதர்கள் இன்றைக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் சுற்றிலும் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அது இந்த சாத்தானை சுற்றிலும் பிரம்மாண்டமான வெளிச்சம். அப்படி அவன் என்ன செய்வான்? தன்னுடைய தேவதூதர்கள், 3 தேவதூதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களோடு கூட அவன் வானத்திலே இருந்து அந்த தேவதூதர்கள் எக்கால சத்தத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவருடைய வருகை மாதிரியே அவன் வானத்திலே வருவான். சீக்கிரமாக இது நடக்கப் போகிறது. வேதத்தின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியானால் அந்த சாத்தான் வரும்போது பிரகாசமான மனிதனாக வருவார். எப்படி ரூபத்தில் வருவான் என்றால், இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே ஆண்டவருடைய உருவம் இருக்கிறதே, படம் இருக்கிறது அல்லவா, அதே படத்து அதே மாதிரி வருவார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒன்று சொல்ல நான் விரும்புகிறேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய படம் இங்கே வைத்திருக்கிறோம். நாங்களும் சில இடங்களிலே படங்கள் போட்டு காட்டும் போது அந்த படத்தை தான் போட்டு காட்டுகிறோம். ஆனாலும் என்ன என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய படம் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரே மாதிரி படங்கள் இருக்கின்றன. அது அவருடைய படம் அல்ல என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவானவர் நீரோடு வாழ்ந்த போது அவரை யாரும் படம் வரையல, அவரை யாரும் போட்டோ எடுக்கல. இந்த படம் வரைவதோ அல்லது போட்டோ எடுப்பதோ, இது பாருங்க, இந்த மாதிரி படங்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறது. படம் வரைந்து கொள்வதோ அல்லது போட்டோ எடுப்பதோ அந்த காலத்திலே ஜனங்கள் அதை விசேஷமாக நினைக்கல. ஆண்டவர் எங்கு பிறந்தார், அவர் எங்கு இருந்தார், இதெல்லாம் அந்த காலத்துல விசேஷமாக நினைக்கல. இந்த காலத்திலே கூட அதெல்லாம் வேதத்தின் பிரகாரம் விசேஷமானவைகள் அல்ல. அதனால அந்த காலத்தின் மக்கள் அதையெல்லாம் விசேஷமாக நினைக்கல. இன்றைக்கு நீங்கள் அந்த கொள்காத மலைக்கு நீங்கள் போனீங்களானால், கல்வாரி மலைக்கு போவீர்களானால், அங்க கத்தோலிக்க திருச்சபையார் இங்கதான் அந்த சிலுவை நடப்பட்டது என்று ஒரு கோவிலை கட்டி வைத்திருக்கிறார்கள். அதற்கு பக்கத்திலே அநேக இடங்களிலே அநேக கோவில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன, கொஞ்சம் தூரத்திலும் இங்கும் அங்குமாக. என்ன என்றால், ஒவ்வொரு சபை சேர்ந்தவர்களும் இங்கதான் அந்த கல்வாரி சிலுவை நட்ட வைத்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்ப எந்த இடத்திலே கல்வாரி சிலுவை நட்டப்பட்டது நமக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த கொல்கத்தா மலையில ஆண்டவர் இங்கதான் ஜெபமணினார் என்று சொல்லி அநேக இடங்களிலே சபைகளை சர்ச்சை கட்டி வைத்திருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களை எதற்கு அதை சொல்ல வருவேன் என்றால்,
அந்த நாட்களிலே ஆண்டவர் எங்கே பிறந்தார், எந்த குகையில பிறந்தார், எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார், எங்கே இருந்தார், இப்படிப்பட்ட காரியங்களை பற்றி அந்த பிலீவர்ஸ், அந்த விசுவாசிகள் கவலைப்படல. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல, அதெல்லாம் ஒரு முக்கியமானதா இல்ல. வேதத்தின் பிரகாரம் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் முக்கியமானது அல்ல. ஆனால் இந்த காலத்துல கத்தோலிக்க திருச்சபை, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இந்த உலகத்தில் வந்த பிற்பாடு, ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு பின்பு 400 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வந்த பிற்பாடு இவர்களை எல்லாம் தேடினார்கள். இந்த பிரயாசப்பட்டு பலஸ்தீனாவுக்கு போய் அநேக ஆட்களை சந்தித்து எங்கே எங்கே என்று கேட்டு ஒருவேளை இந்த இடமாத்தான் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் நிச்சயித்தார்கள். ஆனால் அப்படி நிச்சயித்திருக்கிறது நமக்கு சரியாக இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு புரியுது நான் சொல்றது? அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த படம், இது கிறிஸ்துவனுடைய படம் அல்ல. ரோமன் கத்தோலிக்க சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலையில இருந்து இறக்கப்பட்ட போது ஒரு துணியினாலே அவருடைய முகத்தை அங்கே மூடினார்கள். அந்த ரத்தத்தினுடைய சாயல் அங்கே படிந்தது, அது அற்புதமாக படிந்தது. அதை வைத்து ஆண்டவருடைய உருவத்தை எழுதியிருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார்கள். சரி, இன்றைக்கு நீங்க ரத்தத்தை நிறைய முகத்துல ஊத்திட்டு ஒரு டவல் எடுத்து அங்க போத்துட்டு உங்க சாயல் அது விழுதான்னு பாருங்க. கத்திற்குள் பிரியமானவர்களே, இது விஞ்ஞான காலம். மக்கள் சொல்வதெல்லாம் நான் நம்ப முடியாது. அதை யோசித்து அதை சோதித்து பார்த்தா நான் நம்புகிறோம். அதெல்லாம் பின்னான காலங்களிலே நிறைய விதமான கதைகளும் கட்டுக்கதைகளும் வந்தது. வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கதைகளும் கட்டுக்கதைகளும் என்று. இப்படிப்பட்ட காரியங்கள் பார்க்கும்போது ஆண்டவரை ஒரே ஒரு சரித்திர ஆசிரியர் பார்த்து எழுதியிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறார். அவர் உயரமாக இருந்தார், அவர் குறுந்தாடி இருந்தது, அவர் நெற்றியிலே மத்தியில கோடு எடுத்து அப்படியே அவருடைய அந்த முடி அப்படியே கீழே கழுத்து வரைக்கும் விழுந்து கிடந்தது. அவர் ஆஜானுபாகமாக இருந்தார், நல்ல உடல் கட்டுள்ளவராக இருந்தார். அவருடைய முகத்தில் ஒரு சிறிய சிரிப்பு எப்பொழுதும் காணப்பட்டது. இதைத்தான் அந்த சரித்திர ஆசிரியர் எழுதியிருக்கிறார். அதை தவிர நமக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி எந்த விதமான ஒரு சரித்திர அத்தாட்சியும் கிடையாது. ஆகவே அந்த சாத்தான் அங்கு பிரம்மாண்டமாக ஒரு தெய்வீக ஒளியோடு வரும்போது இந்த உருவத்தில் தான் வருவார். புரியுதுங்களா? அப்பொழுது இந்த உருவம் கர்த்தருடைய உருவம் என்று நினைக்கிறவர்கள், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரை பற்றி அவருடைய காரியங்களை பற்றி நாங்கள் ஏதோ தப்புதமாக சொல்லுவதாக நினைக்கவே வேண்டாம். தயவு செய்து அவருடைய நாமத்துக்கும் அவருடைய கிருபைகளுக்கும் நாங்கள் அதிக பயப்பட்டவர்கள், கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள். அவருடைய நாமத்துக்கு விரோதமாக அல்லது அவருடைய மார்க்கத்துக்கு விரோதமாக எதுவுமே நாங்கள் சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது. ஆகவே இந்த காரியத்தை நீங்கள் எங்க வேணாலும் விசாரித்து பாருங்க. அறிஞர்கள் மத்தியில இன்றைக்கு நீங்கள் யாரை வேண்டும் என்றாலும் விசாரித்து பார்க்கலாம். நாங்கள் சொல்வது உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் பிறந்து வளர்ந்த போது அவருடைய உருவம் யாருக்கும் தெரியாது, யாருமே எழுதி வைக்கிறார். ஆகவே ஏதோ ஒரு யூதனை போல ஒரு கற்பனையாக இதுதான் இப்படித்தான் ஆண்டவர் இருப்பார் என்று எழுதியிருக்கிறார். சாத்தான் அதை எடுத்துக்கொண்டு இதே மாதிரி வருவார். புரியுதுங்களா? அவர் வந்து மெட்ராஸ்க்கு வர்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரோடு கூட வந்து இறங்குவார். அவரை பார்த்தால் இயேசு கிறிஸ்து மாதிரியே இருக்கும். அருமையாக பேசுவார், இனிமையாக பேசுவார், வேதவசனங்களை எடுத்து பேசுவார், உபமானங்களை எடுத்து பேசுவார், ஜனங்களை அன்போடு அங்கே தாங்குவார், அற்புதங்களை செய்வார், குணமாக்குவார், எல்லா ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களையும் அவர் செய்வார். அப்பொழுது உலகத்தார் என்ன நினைப்பார்கள்? இவர்தான் இயேசு கிறிஸ்து நினைப்பார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்பதான் ஆண்டவர் சொல்கிறார், இதோ மனந்தாரத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் போகாதீங்க, அரை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் நீங்க ஓடாதீங்க. அப்படியானால் இது என்ன அர்த்தம்? அன்புள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விசேஷமான காரியம், ஆண்டவருடைய வருகை பற்றி நாம் நிச்சயமாக தெரிந்து கொண்டவர்களாக இருந்தால் ஏமாற மாட்டோம். நான் உங்களுக்கு நேற்று எடுத்து சொன்னேன், ஆண்டவர் வரும்போது கோடான கோடி தேவதூதர்களோடு கூட வருவார், இக்கால சத்தத்தோடு வருவார். அவர் வரும்போது எப்படி இருக்கும்? கோடான கோடி தேவதூதர்கள் வரும்போது பிரகாசம் எப்படி இருக்கும்? 10,000 சூரியன் வானத்திலே தோன்றுகிற மாதிரி அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். கூடவே கூட காண்பார்கள். திருமறை அங்கே நேற்று நான் உங்களுக்கு எடுத்து வலியுறுத்தி சொன்னேன், இந்த உலகத்தில் ஆண்டவர் வரும்போது எல்லோரும் அவரை பார்ப்பார்கள். திருமறையிலே அதை குறித்து நான் உங்களுக்கு வாசித்தேன். மத்திய 24 அதிகாரம் 30 அநேக வசனங்களை வாசித்தேன். இன்றைக்கு எல்லா வசனங்களையும் வாசிக்க போவதில்லை, 1-2 வாசிக்கிறேன். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேல் மேகங்களின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அப்படியானால் எல்லோரும் அவரை கண்டு
அங்கு புலம்புவார்கள் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு கூட்டத்தாரை பற்றி நாம் வாசிக்கும் போது ஏசாயாவின் புத்தகம் அங்கு 25வது அதிகாரத்திலே வாசிக்கிறேன். 829வது பக்கம் 829வது பக்கம் ஏசாயா 25:9 வாசிக்கிறேன். அக்காலத்திலே ஏசாயா 25:9 இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழலாம் என்று சொல்லப்படும். 2 கூட்டத்தார், பூமியின் பெரும்பான்மையான மக்கள் கோத்திரங்கள் ஆண்டவருடைய வருகையை கண்டு அவர்கள் புலம்பும் போது, ஒரு சிறிய கூட்டத்தார் அந்த ஆண்டவருடைய வருகையை பார்த்து இதோ எங்கள் தேவன், இவருக்காக காத்திருந்தோம் என்று சொல்வார்கள். நாம் எந்த கூட்டத்திலே இருப்பது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே? ஆண்டவருடைய வருகை பற்றி அங்கு அப்போஸ்தலனாகிய யோவான் தரிசனத்திலே காணும்போது திட்டவட்டமாக என்ன எழுதுகிறார்? 333வது பக்கம், புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 333. அந்த வெளியாகமத்தின் புத்தகம் 1:7 வாசிக்கிறேன். 1:7 இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை நோக்கி காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். அப்படியானால் இங்கே நாம் வாசிக்கிறோம், எல்லா கண்களும் அவரை காணும், கண்கள் யாவும் அவரை காணும். ஆங்கிலத்தில் அது எப்படி இருக்குது என்றால் every eye shall see him, ஒவ்வொரு கண்ணும் காணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் அவருடைய வருகையை பார்ப்பார்கள். மெட்ராஸிலே வந்துவிட்டார் என்று நியூஸ் பேப்பர்ல வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது ஆப்பிரிக்காவிலே வந்துவிட்டார் என்று டெலிவிஷன்ல வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் வருவது எல்லோருக்கும் தெரியும். கோடானு கோடி தேவதூதர்கள் வரும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர் வரும்போது நான் ஏற்றுக்கொள்ள சொன்னேன், பிரமாண்டமான பூமி எதற்கு வரும், மின்னலை போல கண்களை பறிக்கத்தக்கதாக அவர் வருவார். பெரிய பூமி எதிர்ச்சிகள் வரும், வானங்கள் மடபட என்று அகற்று போகும். அந்த வானங்கள் இந்த ஆகாய மண்டலம் 100 மைலுக்கு அப்புறமாக இருக்கிறது. அது உடைந்து அகலும் போது பிரமாண்டமான வெளிச்சம் உண்டாகும், பிரமாண்டமான சத்தம் உண்டாகும். அப்படியானால் அந்த எக்கால சத்தம் யாவரும் கேட்கும்படி அவர் வருவார், யாவரும் பார்க்கும்படி வருவார், யாவரும் கேட்கும்படி வருவார். ஆதிவருடைய வருகை அநேகர் நினைக்கிறபடி ரகசியமாக இருக்காது. சிலர் என்ன செய்கிறார்கள், ஆண்டவர் வரும்போது அவர் ரகசியமாக வந்து விடுவார் என்று நினைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு போதனை இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த போதனைக்கு வேதத்தில் எந்த விதமான அத்தாட்சியும் இல்லை. ஒரே ஒரு வசனம், திருடனை போல அவர் வருவார் என்று இருக்கிறது. அப்படி 8 தடவை இருக்கிறது. சரி, திருடனை போல் வருவார் என்றால் என்ன? ஆண்டவரே அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். திருடனை போல வருகிறேன் என்று ஆண்டவர் தான் சொன்னார், அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். 10:24 அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கிறேன். 42 அவர் ஆண்டவர் இன்ன நாளைகள் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் படித்திருங்க. திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டை ஜமால் அறிந்திருந்தார், அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிடாவிட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். திருடனை போல் வருவேன் என்று சொன்ன போது அந்த திருடனை போல ஊமை எதற்காக சொன்ன? திருடன் வருகிற நேரம் நமக்கு தெரியாது, அதே போல ஆண்டவர் வருகிற நேரம் நமக்கு தெரியாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருடனை போல நாட் த மேனர் ஆஃப் இஸ் கமிங் பட் த டைம் ஆஃப் இஸ் கமிங். அவர் வருகிற நேரத்துக்கு தான் திருடனை ஒப்பிட்டு பேசினாரே ஒழிய அவன் வருகிற வண்ணமாக அதற்காக அதை ஒப்பிட்டு பேசவில்லை. ஆகவே இங்க என்ன சொல்கிறார்? திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று அறியாமல் இருக்கிற மாதிரி ஆண்டவர் நேரத்திலே வருவான் என்று அறியாமல் இருக்கிறீர்கள். ஆகவே நேரத்தை தான் குறிப்பிட்டார். அதே போல ஆண்டவருடைய வருகை நேரம் நமக்கு தெரியாது. இப்பொழுது மக்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த நேரத்தை விட்டுவிட்டு அவர் திருடன் வருகிறது யாருக்கும் தெரியாது, அது மாதிரி ஆண்டவர் யாருக்கும் தெரியாம வந்துடுவார். எதுக்காக யாருக்கும் தெரியாம வரணும்? ஏன்னா அவர் கொலை செய்துட்டாரா, குற்றம் செய்துட்டாரா, அவமானப்பட்டுட்டாரா? மகிமையோடு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த சராசனங்கள் எல்லாம் சாட்சியாக பார்த்துக் கொண்டிருக்க உலகத்தின் மக்களுடைய பிரதிநிதிகள் அவரோடு கூட வருவார்களே, அப்படி எல்லா பிரபஞ்சத்திற்கும் முன்பாக அவர் மகிமையோடும் மகத்துவத்தோடும் மாட்சிமையோடும் வருவதை விட்டுவிட்டு திருடனை போல எதுக்கு வருகிறார்? அப்படி வேதத்தில் எந்த வசனம் கிடையாது. அதுல முன்னால 2 வசனம் இருக்கிறது. என்ன வசனம்னா, 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவன் கைவிடப்படுவார். 2 ஸ்திரீ ஏந்த மறைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருத்தி கைவிடப்படுவார். அதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா நோவாவின் காலத்தில் பிரளயம் வந்து அடித்துக் கொள்ளப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேர் ஆயத்தமாக ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவார், மனைவி புருஷன் இருப்பார்கள். அதுல ஒருவரை மனைவி ஆயத்தமாக இருப்பாள், புருஷன் இல்ல. அப்ப ஆண்டவர் வரும்போது ஆயத்தமாக இருக்கிறவர்கள் அவர்களோடு போய்விடுவார்கள். இந்த 10 கன்னியாஸ்திரிகள் மாதிரி. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுவதை ஒழிய ஒருவன் என்று ஆயத்தம் உள்ளவர்கள்
போவார்கள். ஆயத்தமில்லாதவர்கள் விடப்பட்டு போவார்கள் என்று அங்க சொல்லுகிறாரே ஒழிய அங்கு திடீரென்று ரகசியமாக எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று வேதத்தில் எங்கேயும் கிடையாது. சில பேர் என்ன சொல்றாங்க, 7 வருஷம் அந்தி கிறிஸ்து வருவார், அந்த அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி இருக்கும், அந்த அந்தி கிறிஸ்துனுடைய நம்பர் 666, அந்த அந்தி கிறிஸ்து காலத்தில் 7 வருஷம் அரசாழ்வான், அப்பதான் அந்த ரகசிய வருகை இருக்கும் என்று அநேகர் நமக்கு சொல்லுகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அநேகர் சொல்வதல்ல, திருமறை நமக்கு என்ன சொல்லுகிறது? அந்தி கிறிஸ்துவை பற்றி திருமறை நமக்கு என்ன பேசுகிறது? அந்தி கிறிஸ்து இந்த கடைசி நாட்களில் வருவான் என்று திருமறையில இருக்கிறதா? எங்கேயாவது இந்த வசனமாவது சொல்லுகிறதா? நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 326வது பக்கம், புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 326, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கிறேன். 1 யோவான் 2:18 வாசிக்கிறேன். பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனால இது கடைசி காலம் என்று அறிகிறோம். பத்தீங்களா, வேதம் என்ன சொன்னது? யோவானுடைய காலத்திலேயே அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார் என்று வேதம் சொல்றார். அப்பொழுதே வந்து விட்டார்கள் அவர்கள். இந்த உலகத்தின் கடைசி நாளிலே வருவார்கள் என்று திருமறையில அந்தி கிறிஸ்து கடைசி காலத்தில் வருவார் என்று எந்த வசனம் இருக்கிறது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதை பற்றி அநேக வசனங்கள் இருக்கிறது. 2 யோவான் எழுதின 2ஆம் நிருபம் 6வது வசனம், 7வது வசனம். 2 யோவான் 7, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமா இருக்கிறார். அந்தி கிறிஸ்துவா இருக்கிறவர்கள் அநேகர் உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள். எப்பொழுது? அப்பொழுதே தோன்றியிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் அங்கு வெகு திட்டவட்டமாக அங்கு சொல்லி போனார். இப்படி வேதத்தில் அநேக இடங்களிலே அந்தி கிறிஸ்து அவர்கள் அப்பொழுதே வந்துவிட்டார்கள் என்று சொல்லுகிறதை ஒழிய உலகத்தின் கடைசி நாட்களிலே அந்தி கிறிஸ்து வந்தார் என்று வேதத்தில் சொல்லல. அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய நம்பர் 666 என்று சொல்கிறார்கள். எங்கே இருக்கிறது? நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 346வது பக்கம், புதிய ஏற்பாட்டின் புத்தகம். இதெல்லாம் குறிச்சிட்டு போய் பாருங்க, வீட்டுல போய் பாருங்க. 346, வெளி 13ஆம் அதிகாரம் 18வது 17, 18. வெளி 13, 17, 18. அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். இந்த மிருகம் என்றால் என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன என்று பின்னான சொற்பொழிவுகளிலே அது வருகிறது. இதுல கேளுங்கள். இதில் ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கிடவன். அது மனுஷனுடைய லக்கமாயிருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. இது புரியுதுல்ல? கண்ணத்திற்கரசிகள் அல்லது அந்தி கிறிஸ்துடைய லக்கம் 666 என்று வேதத்தில் போடல. அந்த மிருகத்தினுடைய லக்கம் தான் 666. அந்த மிருகம் யார்? அது ஒரு மனுஷன். ஒரு மனுஷன். அந்தி கிறிஸ்து ஒருவன் அல்ல, அந்தி கிறிஸ்து அநேகர் என்று வேதம் சொல்கிறது. அப்படியான அந்த ஒரு மனுஷன், அந்த மனுஷனுடைய லக்கம் 666 என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வருவதற்கு சற்று முன்னதாக, எவ்வளவு நாளைக்கு முன்னதாக என்று தெரியாது, பிசாசானவன் தன்னுடைய சுயரூபத்தோடு ஆண்டவருடைய உருவத்தின் இந்த காணப்படுகிற உருவத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தூதர்களோடு எக்கால சத்தத்தோடு வானத்தில் மேகங்களின் மேலே வருவான். அவன் அநேக இடங்களிலே பூமியிலே இறங்கி ஜனங்களை ஆசீர்வதித்து ஜனங்களை போதித்து ஏராளமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வான். பார்ப்பதற்கு ஆண்டவர் மாதிரி இருப்பான். ஆகவே ஏதோ கிறிஸ்து மெட்ராஸிலே வந்து விட்டார், கல்கட்டாவிலே வந்து விட்டார், லண்டன்லே வந்து விட்டார் என்று சொன்னால் போகாதிருங்கள் சொல்லிட்டார். இதோ முன்னதாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். காரணம் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தில் நீங்களும் நானும் நம்முடைய பார்வை 33 மைலுக்கு பார்க்கலாம். 33 மைலுக்கு அந்த பக்கம் இந்த உலகம் அப்படி வட்டமாகத்தான் இருக்கிறது. இப்படியே போய் அப்படி வளைந்து விடுகிறது, இந்த கர்வ் ஆகி விடுகிறது. 33 மைலுக்கு தான் தெரியும். 33வது மைலுக்கு அந்த பக்கம் அது வளைந்து விடுறதுனால உங்களுக்கு தெரியாது. சந்திரலோக மண்டலத்துல இந்த வளைவு 9 மைலுக்கு அப்புறம் வருகிறது. 9 மைல் தான் பார்க்க முடியும். அப்படியானால் இந்த சாத்தான் அங்கே வரும்போது தேவதூதரோடு கூட 33 மைல் உள்ளவங்க பார்க்கலாம், மற்றவங்க பார்க்க முடியாது. அதனால அவர் ஒரு இடத்துல பேப்பர்ல வரும், இல்லைன்னா டெலிவிஷன்ல வரும், ஆண்டவர் வந்து விட்டார். அப்படி வருவார், நீங்க போகாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஏன்னா அது ஆண்டவர் அல்ல என்பதை கடவுள் முன்னாலேயே சொல்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் பரலோகத்திலே வரும்போது, மேகத்தின் மேல வரும்போது பூமியின் கோத்திரத்தார் எல்லோருக்கும் தெரியும். அட்வர்டைஸ்மெண்ட் வேண்டியதில்லை, டிவி வேண்டியதில்லை, நியூஸ் பேப்பர் வேண்டியதில்லை. அப்புறம் 2வது நான் பார்க்கும்போது ஆண்டவர் 2வது வரிகளை பூமியிலே காலை வைக்க மாட்டார். அவர் ஆகாயத்திலே இருப்பார்.
தேவ தூதர்களை அனுப்பி தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவார். பூமியிலே காலெடுத்து வைக்க மாட்டேன். ஆனால் இந்த கள்ள கிறிஸ்துகள் அவர்கள் இந்த பூமியிலே வந்து அடையாளங்களை மற்றவர்களை செய்து தாங்கள் தான் இயேசு கிறிஸ்து சொல்லி ஜனங்களை ஏமாற்றி விடுவார்கள். இதை குறித்து ஆண்டவர் நீங்கள் விசேஷமாக அதை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னார். இதை விட கர்த்தருக்குள் பிரியமானவர்களே விளக்கமாக வேண்டும் என்றால் நம்முடைய பாதிரியார்கள் அங்கே வரும்போது நீங்கள் அவரிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, இந்த உலகம் முடியும் போது எப்படியாவது நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த அழிவுக்கு தப்பி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நாம் இந்த அழிவுக்கு தப்பி போகணும் என்று சொல்லி இன்றைக்கு சாத்தான் அநேக ராக்கெட்டுகளை உண்டு பண்ணி மனிதர்கள் மூலமாக மற்ற உலகங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுறான். திருமறையில என்ன சொல்கிறது? அப்படி அவன் போவான். மனிதர்கள் தங்களுடைய விஞ்ஞானத்தினாலே அநேக உலகங்களுக்கு போவார்கள். இந்த வேதம் சொல்கிறது, நீ நட்சத்திரங்களுக்குள்ளே கூட்டி கட்டினாலும் கட்டுவார்கள், கூட்டி கொண்டே கட்டுவார்கள். அங்க போய் வீடுகளை கட்டுவார்கள். ஒருவேளை பிராணவாயு மண்டலத்தை கொண்டு வைப்பார்கள். இப்படி எல்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் அவர்கள் மற்ற உலகங்களுக்கு போகும்போது மனிதர்கள் வாழ்கிற உலகத்துக்கு அவர்கள் போக முடியாது. வெறுமையாக உலகங்கள் ஏராளமாக கிடக்கின்றன. அப்படிப்பட்ட உலகத்துக்கு அவர்கள் போகலாம். மனிதர்கள் இருக்கிற உலகத்துக்கு அவர்கள் போக முடியாது. இதை திருமறை நமக்கு விசேஷமாக சொல்கிறது. அப்படியானால் வரப்போகிற இந்த அழிவுக்கு தப்பி இந்த ராக்கெட்டுகளிலே மற்ற உலகங்களுக்கு நான் போய்விடலாமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அது முடியாத ஒரு காரியம். சரி, எங்கே போவது? பாதாளத்திலே போய் பழங்கிக் கொள்ளலாமா? அணுகுண்டு வருகிறது என்று சொல்லி அநேகர் பாதாளத்திலே வீடுகளை கட்டி அந்த அணுகுண்டுகள் அந்த வீட்டை துளைக்காதபடி அங்கே இருந்து அங்கே பத்திரமாக வாழ்ந்து கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் திருமறை என்ன சொல்கிறது என்றால், அணுகுண்டு, ஹைட்ரஜன் குண்டு, இப்படிப்பட்ட எந்த இதுக்குமே இந்த உலகத்தில் நமக்கு பாதுகாப்பே கிடையாது. ஏன் பாதுகாப்பு கிடையாது என்றால், ஆண்டவரை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறார்? 2 பேரும் 3ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தில் வாசிக்கிறேன். 11வது வசனம் 12வது. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரப்படி மிகுந்த அவருடைய காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் இறந்து விலகிப்போம். பூதங்கள் என்றால் எலிமெண்ட்ஸ், ஆட்டம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுவும் எரிந்து அழிந்து உருகிப்போம். புரியுதுங்களா? உருகிப்போம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ எங்கதான் போய் வீட்டை கட்டினாலும் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. மற்ற உலகத்துக்கு போறதுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒரே ஒரு வழி பாதுகாப்பு, ஆண்டவரோடு கூட நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவது ஒரே ஒரு வழிதான், வேற வழி கிடையாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த ஒரு வழியை அடைத்து விடாதபடி தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கொள்ளாக இந்த உலகத்தில் ஜீவிக்கணும். அந்த ஒரு வழி பரலோகத்துக்கு போகிற வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் வழி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் உங்களுக்காக எனக்காக மரித்தார், உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவ மன்னிப்பை சம்பாதித்தார். அந்த நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதுனாலே நாம் பரிசுத்தராக மாறி தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த கல்வாரி சிலுவையிலே போய் நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டு அந்த பாவங்களுக்காக நாம் அழுது கண்ணீர் விட்டு அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்ட பிள்ளைகளாக அவருடைய ராஜ்யத்துக்கு இன்று நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த பாவத்தை திரும்பவும் செய்யாதபடி ஆண்டவருடைய சத்தியங்களையும் ஆண்டவருடைய கற்பனைகளையும் தேவ பலத்தினாலே நாம் கை கொண்ட பிள்ளைகளாக அந்த அழிவுக்கு தப்பி நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும். ஆண்டவர் வரும்போது இதோ இவரே எங்கள் ஆண்டவர், இவருக்காக காத்திருந்தோம். ஆண்டவர் வருவார் வருவார் என்று காத்திருக்கிற பிள்ளைகள், எதை நோக்கி இருக்கிற பிள்ளைகள், அவர் வரும்போது பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று அங்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை நிச்சயம் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கூட்டிக் கொண்டு போவார். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, உங்களுடைய வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உலகத்தின் முடிவு சீக்கிரமாக வரப்போகிறது. இந்த உலகத்தின் மக்கள் எதை தேடிக் கொண்டிருக்கிறோம்? பொறுமையா, பொருளையா, நித்தியவாசியா, அதிகாரம் இல்லையா, கர்த்தாவே, நிலத்தையா, வீட்டையா, எத்தனையோ காரியங்களை தேடிக் கொண்டிருக்க பிள்ளை தகப்பனே, முதலாவதாக உங்களுடைய ராஜ்யத்தை தேட முடிக்கிறது செய்யுங்கள். இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். எவ்வளவு காலம் என்று எங்களுக்கு தெரியாது தகப்பனே. எங்களுடைய பாவங்களை நாங்கள் மன்னிப்பு பாவங்களுக்காக மன்னிப்பு பெற்று உங்களுடைய வசனங்களை கை கொண்டு பரிசுத்தராக உங்களுடைய கிருபையினாலே உங்களுடைய பரிசுனாலே நாங்கள் வாழ்ந்து நீர் வரும்போது கர்த்தாவே ஆவலோடு காத்திருக்கிற பிள்ளைகளாக இதோ எங்கள் ஆண்டவர் இவருக்காக காத்திருந்தோம் என்று சொல்லுகிற அந்த ஆர்ப்பணிக்கிற கூட்டத்திலேயே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் இருந்து நம்முடைய ராஜ்யத்துக்கு போக முடியாத ஒரு பெரிய கிருபையை
எங்களுக்கு தர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரம்பிதாவே, ஆமென். பொறுமையின் சிகரமே சுதேவன்